ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லயே ஒரு பையனை 2 3 ரவுடி பசங்க துரத்திட்டு வராங்க. இந்த பையனோட பேரு லீ. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப அவனுக்கு பயங்கரமா அடிபட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவனுக்கு ட்ரக்ஸும் கொடுத்துருக்காங்க சீக்கிரமே சாகணும் அப்படின்றதுக்காக. இப்ப இவன் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவனோட ஆளுக்கு கால் பண்ணி, நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறேன், என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி இவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துடுறான். இப்ப உள்ள வந்த உடனே ஒரு பொண்ணை புடிச்சு இழுத்து அவ கூட ஒன்னா இருக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட வலுக்கட்டாயமா நைட்டு ஒன்னா ஸ்டே பண்றான். இப்ப ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவனை பாத்தீங்கன்னா உனக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கா. அவளோட கழுத்துல ஏதோ ஒரு பர்த் மார்க் இருக்கத பாக்குறான். அதை பார்த்த உடனே ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இப்போ அப்படியே 2 டேஸ்க்கு அப்புறமா காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு கல்யாணம். இவ கல்யாணம் முடிஞ்சு ஹஸ்பண்டோட வீட்ல இருந்துட்டு இருக்க. அந்த வீட்ல வேலை பார்க்குற லேடி பாத்தீங்கன்னா, மேடம் சார் உங்களை ரூம்ல வெயிட் பண்ண சொன்னாரு. அவரு நைட்டு வராராம். அவருக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னாரு. நீங்க இந்த வீட்டுக்கு மருமக மட்டும்தானா, அவரோட பொண்டாட்டியா ஆக முடியாதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு போக, இவளுக்கு அதுக்கு மேல கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவளோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு இல்லையா. இப்ப ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, லூசியானா அவங்க அம்மா கட்டாயப்படுத்தி தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் எப்படி அவன் என்ன பொண்டாட்டியா பாப்பா அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. என்னடி நாளைக்காவது வேலைக்கு வருவியா அப்படின்னு சொல்லி கேட்க, கவலைப்படாத நான் நாளைக்கு வேலைக்கு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி, உங்க அம்மாவோட கண்டிஷன் ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு. அவங்களோட ஹார்ட் கண்டிஷன் பேடா இருக்கிறதுனால நீ நேர்ல வந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, ஓகேன்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவளோட ரூமுக்குள்ள வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப அவனை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோவில கட்டி பிடிச்சிட்டு, என்ன நீ ஒன் நைட் ஸ்டாண்ட் மட்டும் தான் என் கூட இருப்பியா, மத்தபடி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஒண்ணு புரியல. ஹீரோ இவ கூட ஒன்னா இருந்தது இந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ ஆசைப்படுற எல்லாத்தையும் என்னால கொடுக்க முடியும், இன்க்ளூடிங் கல்யாணம், என்னோட பொண்டாட்டின்ற பதவியையும் தர முடியும்னு சொல்ல, நீங்க இந்த ஊர்லயே உள்ள ரொம்ப ஃபேமஸான பணக்காரர், நம்ம 2 பேரோட ஸ்டேட்டஸ்மே செட் ஆகாதே அப்படின்னு இவ சொல்ல, ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்க, எனக்கு விருப்பம் தானே இந்த பொண்ணு சொல்லிடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஒரே நைட்ல நான் ஓகோன்னு வாழ போறேனா, இவ்ளோ பெரிய ஆளுக்கு பொண்டாட்டியா இருந்தா எனக்கு லக்கு தானே அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அவகிட்ட என்ன சொல்றானா, நான் உன்னை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆள் வந்து, ஆனா பாஸ் உங்களோட உடம்பு இன்னும் சரியாகலையே அப்படின்னு சொல்ல, இப்ப அவனை பாத்தீங்கன்னா, சரி வெயிட் பண்ணு, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன் ஓகேவா, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஆளை பார்க்க வெளியே வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் உடம்புல உள்ள காயத்தை சரி பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துடுறான். இவன் வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஹீரோயினை தான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. சொல்ல போனா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோ தான். அந்த விஷயமே இன்னும் அவங்க 2 பேருக்கும் தெரியல. இப்ப ஹீரோயினை கூட்டிட்டு வந்த உடனே இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, என் கண்ணை அவுத்து விட்டா தானே என்னால உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, நீ ஒண்ணும் பெரிய டாக்டர்லாம் இல்ல, இது சாதாரண சின்ன காயம் தான், ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, இந்த மெடிசன் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவோட காயம் எங்க இருக்குன்னு செக் பண்றா. பார்த்தா அந்த காயம் நேத்து நைட்டு ஹீரோயின் கூட ஒன்னா இருந்த பையன் மாதிரியே இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நேத்து நைட்டு என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவளோட கழுத்தை பிடிச்சிட்டு, தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காத, ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, சரிங்க மருந்து எடுத்து கொடுங்கன்னு இவ்வளவு சொல்றா. இப்ப இவ ஹீரோக்கு மருந்து போட்டு விட்டதுக்கு அப்புறம் ஈரம் படாம பாத்துக்கங்க, சீக்கிரமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி எனக்காக இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, உனக்கு என்ன ரிவார்ட் வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, ரிவார்ட்லாம் ஒண்ணு வேணாம், என்னோட சீனியர் சொல்லி தான் நான் இங்க வந்தேன், அவரோட ஃப்ரெண்டு நீங்க, உங்ககிட்ட இருக்கு எனக்கு ரிவார்டு, நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட வாசனை நேத்து நைட்டு ஒன்னா இருந்த பொண்ணோட வாசனை மாதிரியே இருக்கு அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா மருந்தெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, உங்களோட சித்தி உங்களுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட ஃபேமிலியும் அவங்கள ரொம்ப க்ளோஸ், சொத்துல கூட உரிமை கொடுக்கறதா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு எவ்வளவு தைரியம், என்ன பொம்மையாக்கி விளையாடி பாக்குறாங்களா, கண்டிப்பா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ செம காண்டாயிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க.
என்னடான்னு பார்த்தா ஹீரோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தான் இல்லையா? அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அவ ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து, "ஏய் நேத்து நைட்டு எனக்கு பதிலா நீ தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தன்னு யார்கிட்டயும் சொல்லாதடி. இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சா என்னோட போனஸ்ல கை வைக்க வாய்ப்பு இருக்கு. என் வேலைக்கு கூட பெரிய ஆபத்து வந்துரும். எனக்காக எவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. இத நீ சீக்ரெட்டா வச்சுக்க" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. சரி நான் சீக்ரெட்டா வச்சுக்கிறேன்னு இவளு சொல்றா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, இந்த டேப்லெட் அந்த இடத்துல சும்மா தான் இருந்துச்சு. இத மறக்காம செல்ஃப்ல வச்சுரு அப்படின்னு சொல்லி குடுக்க, அது பார்த்தீங்கன்னா பர்த்த கண்ட்ரோல் பண்ற டேப்லெட். இப்ப அத பார்த்த உடனே இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, இந்த டேப்லெட் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா நேத்து நைட்டு யாருன்னே தெரியாத ஒரு ஆள் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ இந்த டேப்லெட்ட எடுத்துக்கிறா. அவளோட ஃப்ரெண்ட் எதுக்காக இப்படி ஒரு டேப்லெட்ட குடுத்திருப்பான்னா, அவளுக்கு தெரிஞ்சு போச்சு ஹீரோ கூட ஒண்ணா இருந்தது இவதான்றது. இவ பிரெக்னன்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த டேப்லெட்ட இவகிட்ட இப்படி சொல்லி குடுத்துட்டு போறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவ பாக்குறதுக்கு ஒரு டாக்டர் தான் அந்த இடத்துக்கு வராரு. அவர் தான் ஹீரோயினோட சீனியர். இப்ப அவர் வந்து என்னோட ஜூனியர் நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களா அப்படின்னு சொல்ல, நல்லபடியா தான் பார்த்தாங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரி தான் வரா. அவள பார்த்த உடனே இந்த பொண்ணு அப்படின்னு அவளோட பேரை சொல்ல, அவளோட பேரு ஹீரோயினோட பேரும் சேமா இருக்கு. இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இந்த பொண்ணு என்னோட ஜூனியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டு போக, இப்ப அவ ஹீரோவா பாக்குறதுக்காக வரா. இப்ப காருக்குள்ள ஏறின உடனே ஹீரோ என்ன சொன்னா, நீங்க ட்ரெயினியா தானே வேலை பாக்குறேன். இனிமே உன்னை கன்ஃபார்ம் பண்றதுக்கான எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூங்க. ஆனா எனக்கு இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் நம்மளோட கல்யாணம் தான். ஒருவேளை நான் பிரெக்னன்ட் ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு இவ கேட்க, இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவகிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நான் டைவர்ஸ் வாங்கணும். அப்புறமா தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஓகே உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன்னு இவ சொல்லிடுறா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா அவளோட டைரக்டரை பாக்குறதுக்காக தான் வரா. இப்ப அவர்கிட்ட வந்து என்னோட ஃப்ரெண்ட கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஆனா அவளுக்கு முன்னாடில இருந்தே நான் சீனியரா தானே இருக்கேன். என்ன கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க, சாரிம்மா என் கையில எதுவும் இல்ல. மேல் இடத்துல இருந்து வந்த ஆர்டர். லூசியன் இருக்காரே, அவர் தான் அந்த பொண்ண ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. உண்மையாவே அந்த பொண்ணு ரொம்ப லக்கி தான் அப்படின்னு சொல்ல, லூசியான்றது என்னோட புருஷனோட பேர் மாரியே இருக்கே அப்படின்னு ஹீரோயின் முழிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளிய வந்துடா. இப்ப அவ என்ன யோசிக்கிறானா, நம்மளோட புருஷனுக்கு நம்மள பிடிக்கல. அது மட்டும் இல்லாம, நேத்து நைட்டு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம், என்னால அவருக்கு பொண்டாட்டியா இருக்க தகுதியே இல்லாம போயிருச்சு. அவர விட்டு தள்ளி போறது தான் நல்லது. பேசாட்டுக்கு டைவர்ஸ் வாங்குறத பத்தி பேசுவோம் அப்படின்னு, இவ அவளோட அப்பாக்கு தான் கால் பண்றா. இவ அவங்க அப்பாக்கு கால் பண்ணி, "அப்பா லூசியான கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு வரதட்சணை 200 மில்லியன் பணமும் வாங்கிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் அவர டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அவரு வேற ஒரு பொண்ண காதலிக்கிறாருன்னு" சொல்ல, "இங்க பாரு லூசியான மட்டும் நீ டைவர்ஸ் பண்ணனா, உங்க அம்மாவோட சர்ஜரி நடக்காது. அவங்களுக்கு தேவையான ஹார்ட்டும் கிடைக்காது. ஒழுங்கா அவன் கூட வாழ்ற வழிய பாருன்னு அவங்க அப்பா போனை கட் பண்ணிடுறாரு. இவ பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு வந்து, ரொம்ப நல்லா நடிக்கிற. என்ன பிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவ கண்டுபிடிச்சிடுறா ஹீரோ தான் புருஷன்ற விஷயத்த. இப்ப அவள பாத்தீங்கன்னா, இல்லங்க நான் காலையில தான் உங்களை டைவர்ஸ் பண்றதுக்கான பிளான் எடுத்தேன். ஆனா அப்பா உங்களை டைவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை டைவர்ஸ் பண்ணேன்னா அம்மாக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, சும்மா என்கிட்ட நடிக்காத. உனக்கு என்ன பிடிக்கல தானே? அப்ப டைவர்ஸ் பண்ணிட்டு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு. இங்க இருந்து என் உயிரை வாங்கலான்னு பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கீழே தள்ளிவிட, அவகிட்ட இருந்து அந்த டேப்லெட் கீழே விழுந்துருது. அந்த டேப்லெட்ட பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு, அப்போ வெட்டிங் நைட்ல நீ இன்னொரு ஆள் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணியிருக்கியா? அத கண்ட்ரோல் பண்றதுக்காக தானே இது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஒருவேளை அப்படியே இருந்தாலும் நான் பண்ணதுல என்ன தப்பு அப்படின்னு இவ சொல்ல, இவ ஹீரோ இவள புடிச்சு இழுத்துட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ? உனக்கு நல்ல பாடத்த கத்து தரேன் வா அப்படின்னு சொல்லி அவள கிளப்புக்கு புடிச்சு இழுத்துட்டு வந்துடுறான். இப்ப அந்த இடத்துல ஒரு பையன் ஹீரோயின பார்த்த உடனே, "இன்னைக்கு நீ கூட்டிட்டு வந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின புடிச்சு வம்பிழுத்துட்டு இருக்க. "ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "என் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லி அவள புடிச்சு கட்டாயப்படுத்திட்டு இருக்க. இவன் முடியாதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இவன் பண்றத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒழுங்கா அவன் என்ன சொல்றானோ அத மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்ல, இப்ப இவர் பேச்சு நான் கேட்கலன்னா, என்ன டைவர்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. டைவர்ஸ் பண்ணா கண்டிப்பா அப்பா என் அம்மாவோட ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிருவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ்ளோ அமைதியா குடிச்சிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமா? வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு போகலான்னு பாக்க, ஹீரோ அவ கழுத்துல உள்ள தழும்ப பாக்குறான். அத பார்த்த உடனே, இது நேத்து நைட்டு நம்ம கூட இருந்த பொண்ணோட தழும்பு மாரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு, இவன் நம்ம கூட ஒண்ணா இருந்தா, அவ எதுக்காக அந்த டேப்லெட்ட சாப்பிடணும்? அப்ப கண்டிப்பா இந்த பொண்ணு இல்ல அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் அவரோட பொண்டாட்டி. கண்டிப்பா இப்படி ஒரு காரியத்த இவரு பண்ண மாட்டாருன்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அவன் என்ன சொன்னான்னா, "உனக்கு என்ன தோணுதோ அதையே பண்ணுடா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட, இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இப்ப அந்த பையன் ஹிரண் அங்க இருந்து கூட்டிட்டு போக, என்கிட்ட எதுக்காக இப்படி நடந்துக்கிற? நான் அப்படி உனக்கு என்னதான் பண்ணிட்டேன் அப்படின்னு இவ கேட்க, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவன் ஹீரோயின தனியா கூட்டிட்டு போக, இந்த சைடு ஹீரோ கார்ல கிளம்பி வந்துடுறான். இவன் இப்படி வந்துட்டு இருக்க, அவனோட கார் டிரைவர பாத்தீங்கன்னா,
சார் மேடம் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போறாங்க அப்படின்னு சொல்ல, அவளுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நீ கிளம்புன்னு இவன் சொல்லிடுறான். இப்ப ஹீரோக்கு ஒரு ஆள் கால் பண்ணி, சார் அன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களாம். அவங்களோட டீட்டெயில் அனுப்புறேன்னு ஹீரோயினோட பேர தான் அனுப்புறான். அத பார்த்த உடனே இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்க்குறாங்க. பேரு கூட ஒரே மாரி இருக்கே! ஒருவேளை என்ன காப்பாத்துனது என் பொண்டாட்டியா இருக்குமோ? பர்த் மார்க் கூட பார்க்க ஒரே மாரி இருக்கு அப்படின்னு ஹீரோ ரொம்ப குழம்பி போயிட்டு, சீக்கிரம் கிளப்புக்கு போ அப்படின்னு இவன் சொல்லிட, இந்த சைடு அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது. நீ பண்றது தப்பான விஷயம்" அப்படின்னு சொல்ல, ஆனா அதுக்கான எவிடன்ஸ் இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவன் தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவன அடிச்சு போட்டுறான். இப்ப ஹீரோ ஹீரோயின காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு, அவ பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்க. இவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ண முழிக்கிறான். இப்ப அவ கண்ண முழிச்சு பார்க்க ஹீரோ தான் பக்கத்துல இருக்கான். அவன பார்த்த உடனே, "நான் செத்துட்டேனா? செத்ததுக்கு அப்புறமா இவன் ஏன் பக்கத்துல இருக்கான்?" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "நீ ஒண்ணும் சாகலன்னு" ஹீரோ சொல்றான். இப்ப அவ ஹீரோவ பார்த்த உடனே டக்குன்னு எந்திரிச்சு உட்காரலான்னு வர, அவளால முடியல. இத பார்த்த உடனே ஹீரோ ஹெல்ப் பண்ணலான்னு வர, "சும்மா எதுக்காக நடிச்சிட்டு இருக்க? நீயா தானே அவன் கூட என்ன அனுப்பி வச்ச. இப்ப எதுக்காக இப்படி பாசமா இருக்க மாரி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. தேவையில்லாம ரொம்ப பேசாத. உன் கழுத்துல இந்த பர்த் மார்க் எப்படி வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இதுவா? அது சின்ன வயசுல இருந்தே இருக்கு. ஆனா அது பக்கத்துல ஒரு காயம் இருக்கே. அது எப்ப ஏற்பட்டுச்சுன்னு தெரியுமா? நம்ம கல்யாண நைட் அன்னைக்குன்னு" சொல்ல, ஹீரோக்கு கோவம் வந்துருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே பொய் சொல்லிட்டு இருப்ப? உண்மை என்னன்றத நான் கண்டுபிடிப்பேன். நீ சொன்னதெல்லாம் பொய்யா இருந்துச்சுன்னு வச்சுக்கயேன், உன்ன ஒரு வழி ஆக்கிருவேன். இப்படி பண்ணது யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் இப்படி பண்ணாங்க. நானா விருப்பப்பட்டு பண்ணல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவளோட சட்டைய விலக்கிட்டு பாக்குறான். இப்ப அத பாத்ததுக்கு அப்புறம் இவன் காண்டாயிட்டு, "உண்மைய சொல்லுடி" அப்படின்னு அவள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. "சொல்ல வேண்டிய உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உன்னோட விருப்பம்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "உன்ன சீக்கிரமே கொன்னே தீருவேன்" அப்படின்னு அவன் இந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட நைட் ஒருத்தன் தப்பா நடக்க பாத்துட்டான் இல்லையா? அவன கூட்டிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். "எதுக்காக அவகிட்ட இப்படி நடந்துக்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இங்க பாருங்க, நான் வேணும்னு பண்ணல. அவளா விருப்பப்பட்டு தான் வந்தா" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவனுக்கு ஒரு அடிய போட்டுட்டு, "என்கிட்ட பொய் சொன்னேன்னு வச்சுக்கயேன், அப்புறம் கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்ல, "நான் ஒண்ணும் பொய்லாம் சொல்லல. வேணும்னா நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி பாருங்க" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "சார், மேடமோட பேர்ல யாரோ ஃபேக்கான பர்த் மார்க் கழுத்துல ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போய் அதுவும் ரீசென்ட்டா ரெடி பண்ணியிருக்காங்க. இப்ப தான் கண்டுபிடிச்சேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, இவன் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, அவளுக்கு உங்களோட சிம்பத்திய கிரியேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. உங்க கூட ஒண்ணா ஸ்டே பண்ணது அவ தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் அவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். மத்தபடி நீங்க நினைக்கிற மாரி அவ நல்ல பொண்ணுலாம் கிடையாதுன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்ட தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கழுத்துல இருக்க மாரியே ஒரு பர்த் மார்க்க போய் டாக்டர் கிட்ட ரெடி பண்ணிட்டு வந்துடுறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் லீஷியானுக்கு என் மேல சந்தேகமே வராது. அன்னைக்கு நைட் அவன காப்பாத்துனது நான் தான் நெனச்சுக்க போறேன் அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ ஹாஸ்பிட்டல்ல பெட்ல இருக்கா. அந்த இடத்துக்கு அவளோட டாக்டர் தான் வராரு. இப்ப அவரு வந்து என்ன சொல்றார்ன்னா, "நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற எல்லாரும் ஒரு முக்கியமான டின்னர் பார்ட்டிய அட்டெண்ட் பண்ண போறோம். அது இன்னைக்கு நைட்டு தான் நடக்க போகுது. உன்னோட உடம்பு சரியாயிடுச்சுல, நீயும் மறக்காம கலந்துக்கணும்னு" சொல்ல, இவளும் ஓகேன்ட்டு சொல்லிடுறா. இப்போ நைட் ஆகுது. இப்ப அந்த டின்னர் பார்ட்டிக்காக ஹீரோ வந்துட்டு இருக்கா. ஹீரோ கூட அவளோட ஃப்ரெண்டுமே வந்திருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இந்த டின்னர் பார்ட்டிக்கு நீங்க என்ன கைய புடிச்சு கூட்டிட்டு போனா நல்லா இருக்குமே" அப்படின்னு சொல்ல, சரி கூட்டிட்டு போறேன்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஆனா ஒரு நிமிஷம். நீ எல்லார் முன்னாடியும் என்கிட்ட டிஸ்டன்ஸ் விட்டு தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த விஷயத்த மறந்துறாத" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "நீங்க எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான்" அப்படின்னு பப்ளிக்லயே ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின் வந்து, "ஹாய் டி, இது யாரு? உன்னோட பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும் ஆமான்னு சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே இவள பாத்தீங்கன்னா, என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு இவள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இவரு டைவர்ஸ் கேட்டுட்டு இருக்காரு போலயே அப்படின்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவ என்ன சொன்னான்னா, "உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பாக்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவ கிட்ட என்ன சொன்னான்னா, "இங்க பாரு, எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். உன் கைய புடிச்சு நான் உள்ள கூட்டிட்டு போனா அது அவ்வளவு நல்லா இருக்காது. நான் பார்ட்டி முடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போயிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, "சீக்கிரம் உனக்கு டைவர்ஸ் பண்ண வச்சு, கண்டிப்பா நான் உனக்கு கல்யாணம் பண்ணியே தீருவேன்" அப்படின்னு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா டின்னர் பார்ட்டி தான் காட்டுறாங்க. இப்ப அந்த டின்னர் பார்ட்டில ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல தான் இருக்கா. இத பார்த்த உடனே, "டீன், நான் போய் அந்த பக்கம் உட்காந்துக்கவா?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் வேண்டாம்மா, இங்கேயே உட்காரு. உன் ஃப்ரெண்டுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அத என்ஜாய் பண்ற விதமா இந்தா இந்த ட்ரிங்க்ஸ குடின்னு" சொல்ல, "இல்ல சார், நான் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு வேண்டாம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "என்ன இப்படி பேசிட்டு இருக்க? ட்ரிங்க்ஸ குடிச்சனா உனக்கும் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு சொல்லி அவள கட்டாயப்படுத்திட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த ட்ரிங்க்ஸ புடுங்கி வச்சுட்டு, "அவ குடிக்க மாட்டேன்னு சொன்னது உங்க காதுல விழலையா? எதுக்கு இப்படி கட்டாயப்படுத்துறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அங்க உள்ள எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ இவள காப்பாத்துனத பார்த்து,
இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "உங்க 2 பேருக்கும் முன்னாடியே தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு எப்படி இவர தெரியும்? எனக்கு இவர தெரிய வாய்ப்பே இல்லையே! நான் இப்ப தான் இவர பாக்குறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இவளுக்கு எவ்ளோ தைரியம்! சொந்த புருஷனையே தெரியாதுன்னு சொல்றா அப்படின்னு இவ செம காண்டாயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுக்கு அவளோட வீட்ல இருந்து தான் கால் பண்றாங்க. தாத்தா உங்கள பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே நான் பார்க்கறதுக்கு வரேன் அப்படின்னு இப்ப அவ ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. தாத்தா என்ன பார்க்கணும்னு சொன்னாராம். நான் ஃபர்ஸ்ட் கிளம்பி போறேன். நீங்க அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, சாரிங்க என்னால அந்த பார்ட்டில கலந்துக்க முடியாது. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க டாக்டர். நான் வேணா உங்கள வீட்ல கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணவா அப்படின்னு சொல்ல, இல்ல சார் வேண்டாம். ஆல்ரெடி உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குல்ல. அவங்கள பார்த்துக்கங்கன்னு இவ சொல்லிட்டு போக பார்க்க, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா "நீ என்ன ரிஜெக்ட் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உங்கள ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கா? நான் பெர்சனல் விஷயமா போறேன். தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டு போக, இப்ப அங்க உள்ள எல்லாருமே ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரையும் பத்தி. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "அவள தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்னு சொன்னீங்க. உண்மையாவே தெரியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், கண்டிப்பா 2 பேருக்கு நடுவுல எதுவோ இருக்கு. நம்ம கிட்ட மறைக்கிறாங்க அப்படின்னு இவ காண்டாயிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயின்ட்ட தப்பா நடக்க பார்த்தானே ஒரு பையன். அவன் தான் இருக்கான். இப்ப அவன் இவ்ள பார்த்த உடனே, "ஒரு நிமிஷம் நில்லுமா, லூசியனோட பொண்டாட்டி ஆகணும்னு தானே நீ ஆசைப்படுற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா. அதனால உனக்கு என்னையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ கிளப்ல இருந்து வெளிய வர்றத நான் பார்த்தேன். நீ எதுக்காக அந்த கிளப்புக்கு போன? சந்தோஷமா இருக்கணும்னு தானே கிளப்புக்கு போன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது என்னோட பெர்சனல். அதுலலாம் நீ தலையிடக்கூடாது." அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி, லூசியன் கூட ஒரு பொண்ணு சுத்திட்டு இருக்காளே, அவளும் ஒரு டாக்டர் தானே அப்படின்னு சொல்ல, எ இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. "அவனோட பொண்டாட்டி ஆகுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு பதிலா கம்பெனி விஷயத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, இவளும் ஓகேன்றா. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தாத்தாக்கும் ஹீரோவோட சித்திக்கும் டீ ஊத்தி குடுத்துட்டு இருக்க. ரொம்பவே நல்ல மருமகளா இருக்குமா அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "ஏம்மா தனியாவா வீட்டுக்கு வந்த? உன் புருஷனையே கூட்டிட்டு வரலாம்ல. நைட் இப்படி தனியா வர்றது சேஃபான விஷயம் கிடையாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல தாத்தா, ஒரு நாள் தானே" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே தாத்தா பாத்தீங்கன்னா, "ஏன்டா ஒழுங்கா உன் பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு கூட உனக்கு துப்பு இல்லையா?" அப்படின்னு சொல்லி ஹீரோவ புடிச்சு திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நெக்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வரேன் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சரி வா, நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு தாத்தா கூட்டிட்டு வரேன்." ஹீரோவும் தாத்தா கூட போறான். இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "இங்க பாருடா, அந்த பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது உன் சித்தி தான். உன் சித்தி கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணுன்றதுக்காக நீ அவள வெறுக்கலாம் கூடாது. அவ கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாருன்னு" சொல்ல, "அவ ரொம்ப கேவலமான பொண்ணு. அவ கூட என்னால சேர்ந்து வாழவே முடியாது. நான் இன்னொரு பொண்ண காதலிக்கிறேன். அவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவ்வளவு சீக்கிரமே நான் டைவர்ஸ் பண்ணிருவேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கார். அவங்க தாத்தா ஹீரோ புடிச்சு திட்டிட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோவோட ஸ்டெப் மதர் பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "உன்ன விருப்பப்பட்டு தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். அவனோட வீக்னஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சே ஆகணும். ஒரு தடவ லூசியான் இந்த இடத்த விட்டு போயிட்டானா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் நெறைய பெனிஃபிட் இருக்கு. உனக்கும் நெறைய பெனிஃபிட் இருக்கு" அப்படின்னு இவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, "இந்தாம்மா இந்த சுருக்கு பையன் உன் கூடவே வச்சுக்க. உனக்கு நெறைய அதிர்ஷ்டத்த தரும்" அப்படின்னு சொல்ல, இவளும் அந்த சுருக்கு பைய எடுத்துட்டு அவளோட ரூமுக்கு வந்துடுறா. இப்ப அந்த சுருக்கு பையில இருந்து ஒரு ஸ்மெல் வரத பார்த்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு இவ தண்ணி எடுக்க போகும்போது அந்த சைடு ஏதோ சவுண்ட் கேக்குது. இப்ப ஹீரோவோட சவுண்ட் கேட்ட உடனே இவ தண்ணி எடுக்கிறேன்னு அங்க உள்ள பொருளை தள்ளி விட அது கீழே விழுந்து உடைஞ்சு போயிருது. என்னடான்னு பார்த்தா அது ஹீரோ அம்மாவோட பொருள். இப்ப அத பார்த்த உடனே இவனுக்கு செம காண்டாயிட்டு, "உன்னை யார் இந்த பொருள் எல்லாம் தொட சொன்னது? அது எனக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி இவன் புடிச்சு ஹீரோயின கத்திட்டு இருக்க. "மன்னிச்சிடுங்க. நான் வேணும்னு பண்ணல. தெரியாம தான் அத கீழ தள்ளி விட்டேன்" அப்படின்னு சொல்ல, "அது எனக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியுமா? அத போய் கீழ தள்ளி விட்டுருக்க" அப்படின்னு ஹீரோ அவள புடிச்சு தள்ளி விட, அவளோட மண்டையில இருந்து ரத்தம்லாம் வந்துருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஒழுங்கா நடந்துக்க. இன்னொரு தடவ என் பொருள்ல கைய வச்சனா, உன்னை இங்கேயே கொன்னு போட்டுருவேன்னு" சொல்லிட்டு போக, இப்ப அந்த இடத்துக்கு தாத்தாவும், சித்தியும் வந்துடுறாங்க. "என்னம்மா ஆச்சு? அவன் உன்ன புல்லி பண்ணானா? அவன் உன்ன அடிச்சானா?" அப்படின்னு தாத்தா கேட்க, "இல்ல தாத்தா, அவரு என்ன அடிக்கல. நான் தான் அவரோட முக்கியமான பெண்டன்ட்ட உடைச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். "அது அவனுக்கு ரொம்ப முக்கியமான பெண்டன்ட்மா. சின்ன வயசுல அவனோட ஃப்ரெண்ட் குடுத்தது. அப்பையிலேருந்து இப்ப வரைக்கும் யாரு கேட்டாலும் அவங்க அம்மா குடுத்ததா தான் சொல்லிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு அவன் ரொம்ப லவ் பண்றான் அந்த பெண்டன்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அத பாக்குறதுக்கு சின்ன வயசுல பார்த்த மாரியே இருந்துச்சு அப்படின்னு இவ ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்கிறா. ஹீரோ சின்ன குழந்தையா இருக்கும்போதே அவங்க சித்தி ஹீரோவ மலையிலேருந்து கீழ தள்ளிவிட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்படி தள்ளி விடும்போது ஹீரோயின் தான் அவங்க அப்பாவ கூட்டிட்டு வந்து ஹீரோவ காப்பாத்தி அந்த பெண்டன்ட்ட குடுத்திருப்பா. அதுலேருந்து அந்த பெண்டன்ட் ஹீரோ பத்திரமா வச்சுட்டு யாரு கேட்டாலும் எங்க அம்மாவோட பெண்டன்ட்ன்னு சொல்லிட்டு இருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, கண்டிப்பா இது அந்த பையனா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படிப்பட்ட பையன் அப்படி மோசமா என்கிட்ட நடந்துக்கிறான் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ வேலைக்கு வந்துட்டு இருக்க. அவளோட டீன் கூப்பிட்டு என்ன சொல்றான்னா, "உன்ன வேலைய விட்டு தூக்கியாச்சுமா" அப்படின்னு சொல்ல, "சார் எதனால என்ன வேலைய விட்டு தூக்குனீங்க? இந்த வேலை எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எங்க அம்மா வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க" அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சிட்டு இருக்க.
இப்ப அவளோட டீன் என்ன சொல்றான்னா, "நீ இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. லூசியான் கிட்ட போய் கெஞ்சி கேளு. அவர் நினைச்சா உனக்கு வேலை குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா உனக்கு வேலை மட்டும் போகல, உன்ன பிளாக் லிஸ்டே பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போக, இவள பாத்தீங்கன்னா, அவன் வேணும்னே என்ன பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கான்" அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ அவளோட சீனியர பாக்குறதுக்காக தான் போறா. அவன பாத்தீங்கன்னா, "என்னாச்சு? ஏன் உன்னோட வேலை போயிருச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கும் தெரியல. யாரோ வேணும்னே இப்படி பண்ணிட்டாங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, யாரு பண்ணதுன்னு இவன் கேக்குறான். வேற யாரு? இந்த ஊர்ல உள்ள ரொம்ப பெரிய பணக்காரர் லூசியான் தான் அப்படின்னு சொல்ல, அவன் இதுக்காக எப்படி பண்றான்? அவனோட உயிரையே நீ காப்பாத்திருக்க. அது மட்டும் இல்லாம அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாவும் இருக்கான். நான் என்னன்னு பேசி பார்க்கிறேன். நீ கவலைப்படாத. உனக்கு நியாயம் கிடைச்சே தீரும் அப்படின்னு இப்ப அவன் ஹீரோவ பார்க்கறதுக்காக தான் போறான். இப்ப அவன் நேரா ஹீரோவ பார்த்து என்ன சொல்றான்னா, "நீ எதுக்காக அந்த பொண்ண வேலைய விட்டு தூக்குன? அவளுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்க, "யார பத்தி பேசுற?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். "வேற யார பத்தி? நீ இப்ப யார வேலைய விட்டு அனுப்பிச்சோ அந்த பொண்ண பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அவள பத்தி என்ன உனக்கு தெரியும்? அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ண போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இவ வேலை பார்த்து தான் அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டே பார்த்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவள பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சுட்ட. இங்க மட்டும் இல்ல அவள வேற எந்த ஹாஸ்பிட்டல்லயும் வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஓ! அவ மேல சிம்பத்தினால உனக்கு காதல் வந்துருச்சா? உனக்கு அவள புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ என்ன பேசிட்டு இருக்க? ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க எல்லாம் ஒண்ணா தான் படிச்சுட்டு இருக்கோம். 2 வருஷம் என்ன விட சின்ன பொண்ணு. அவ்வளவுதான். அவளுக்கு போய் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது நான் கேட்காம இருக்க முடியுமா?" அப்படின்னு இவன் கத்திட்டு இருக்க. இப்ப ஹீரோ இவன் சொன்னத கேட்ட உடனே செம்ம காண்டாயிட்டு, "அவளுக்கு வக்காலத்து வாங்கதா இங்க வந்தியா? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு" அப்படின்னு சொல்ல, "உன்ன மாரி மனசாட்சி இல்லாதவன நான் பார்த்ததே இல்ல" அப்படின்னு அவன் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் வீட்ல இருக்க. அவனுக்கு இவன் தான் மெசேஜ் அனுப்புறான். "சாரிம்மா, என்னால எதுவுமே பண்ண முடியல. அவன் கொஞ்சம் கூட மனசு மாற மாட்டேங்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம தான் ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு இப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்க்கறதுக்காக போறா. இப்ப அவ ஹீரோ கிட்ட போயிட்டு, "நான் பண்ணது தப்பு தான். தெரியாத்தனமா உன்னோட பொருள நான் உடைச்சுட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்ல, அவ்ளோ ஈஸியா நான் உன்ன மன்னிச்சு விட்டுருவேன்னு உனக்கு தோணுதா? நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, நான் தெரியாம தான் அத உடைச்சேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ மன்னிப்பு கேட்டா நான் மன்னிச்சாகணுமா? நான் என்ன சொன்னாலும் செய்ய தயாரா இருக்கியா? அப்படின்னா என்ன டைவர்ஸ் பண்ணிரு. இத விட பெரிய மன்னிப்பு உனக்கும் இருக்காது, எனக்கும் இருக்காதுன்னு சொல்ல, ஐயோ! வேண்டாங்க. டைவர்ஸ் பண்ணாதீங்க. நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, எங்க அம்மாக்கான ட்ரீட்மெண்ட் நடக்காது. அது மட்டும் இல்லாம, எங்க அப்பா என் மேல ரொம்ப கோவப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள புடிச்சு தள்ளி விட்டுர்றான். அப்படி தள்ளி விட்டதுல அவளோட ட்ரெஸ் லைட்டா விலகி போயிட்டு இருக்கு. உன்னால என் கூட பேசி சமாளிக்க முடியலன்னு, இந்த மாரி செடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்ல, நான் வேணும்னு பண்ணல. அதுவா ஏதோ விலகிருச்சு அப்படின்னு இவ அவளோட ட்ரெஸ்ஸ சரி பண்ணி விட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ ஹீரோயின புடிச்சு என்ன சொல்றான்னா, "நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கல்ல. எந்த பையனா இருந்தாலும் கண்டிப்பா உன்கிட்ட மயங்கிருவான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவருக்கு என்னதான் ஆச்சு? ஏன் தான் இப்படி பண்றாருன்னே தெரியலையே அப்படின்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோ அவனோட ஆபீஸ்க்கு வந்துடுறான். ஹீரோயின பத்தி டீட்டெயிலா விசாரிக்க சொல்லியிருப்பான் போல. இப்ப அவனோட அசிஸ்டன்ட் விசாரிச்சுட்டு வந்துட்டு, "உண்மையாவே உங்க ஒய்ஃபோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஹார்ட் சர்ஜரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டான ஹார்ட் கிடைச்சுச்சுன்னா, அவங்களுக்கு சர்ஜரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க ஒய்ஃப்க்கு ஹாஸ்பிட்டல்ல நல்ல பேருமே இருக்கு. இதுவரைக்கும் அவங்க எந்த கெட்ட பேருமே வாங்குனதில்ல. மேபி நம்ம கூட உங்கள தப்பா புரிஞ்சுட்டு இருக்கலாம்ல" அப்படின்னு சொல்ல, "அவ நடிச்சுட்டு இருக்கா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ அவளோட வீட்ல இருக்கும்போது அவளுக்கு வாமிட் வர்ற மாரி இருக்கு. இத பார்த்த உடனே வேலைக்கார லேடி பார்த்தீங்கன்னா, "மேடம் என்னாச்சு? நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பிரெக்னன்ட்டா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே! நான் தான் கண்ட்ரோல் பில்ஸ் எடுத்துக்கிட்டேனே" அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, "இந்த நல்ல விஷயத்த நான் அவங்க கிட்ட சொல்றேன்" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல வேண்டாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்துக்கலாம்" அப்படின்னு இவ அந்த இடத்த விட்டு போக, இவங்கள பார்த்தீங்கன்னா, இவங்க பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் தெரிஞ்சா, கண்டிப்பா சார் உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் காலையில ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலான்னு பாக்க, இவ வந்த கையோட ஹீரோ குடிச்ச பால எடுத்து குடிக்க, இத பார்த்த உடனே இவனுக்கு கோவம் வந்துருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, செடியூஸ் பண்றதுக்கு புதுசா ஒரு வழிய கண்டுபிடிச்சுட்ட போல அப்படின்னு சொல்ல, "செடியூஸா? நான் என்னங்க பண்ணேன்?" அப்படின்னு இவ கேட்க, ஹீரோ அந்த பால பாக்குறான். ஐயய்யோ! இவர் குடிச்ச பால குடிச்சுட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு, "நான் தெரியாம தான் குடிச்சேன். நான் வேணும்னு பண்ணல. உண்மையாவே என்ன நம்புங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோ, ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு, "நான் உன்ன மன்னிக்கணும்னு ஆசைப்படுறேன்ல. இன்னைக்கு நைட் ஒரு ஈவென்ட் நடக்குது. அதுவும் கிளப்ல. எனக்கு வந்து கம்பெனி குடு" அப்படின்னு சொல்லிட்டு போக, இவளும் ஓகேன்னு சொல்றா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அந்த கிளப்புக்கு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, அவ ஸ்கூல் படிச்ச பையன் கூட ஒண்ணா போயிட்டு இருக்கா. அதாவது அவ லவர் கூட. இப்ப அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா.
இவன் நம்ம புருஷனோட லவர் ஆச்சே! இவன் இந்த பையன் கூட சுத்திட்டு இருக்கான். இவன் நம்ம ஸ்கூல்ல தானே படிச்சான். ஒருவேள அவனுக்கு தெரியாம இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காளோ! அப்படின்னு இவ பார்த்துட்டு இருக்க. இவ அவள பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காத. இந்த ஊர்ல உள்ள ரொம்ப பெரிய பணக்காரன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன் இவளோட கழுத்த பிடிச்சுட்டு, "எவன் இவனோட பாய் ஃப்ரெண்டா இருந்தா எனக்கு என்னடி? 30,000,000 பணத்த குடுத்துட்டு என்ன விட்டு இப்பவே நீ போயிரு" அப்படின்னு சொல்ல. 30,000,000 நீ எனக்காக 3,000,000 மட்டும் தானே செலவு பண்ண. நான் எதுக்காக உனக்கு 30,000,000 செலவு பண்ணணும் அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கா. அப்ப செலவு பண்ண முடியாதுன்னா, என் கூட நீ ஒண்ணா தான் இருந்தாகணும்னு அவள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து எனக்கு கம்பெனி குடுக்க சொன்னா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஹீரோயின் ஏதோ சொல்லிட்டு இருக்க. என்ன விட்டுடு அப்படின்னு அவ கத்துற சவுண்ட் தான் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோ உள்ள போய் பார்த்து, அவனுக்கு ஒரு அடிய போட்டு அவன அடிக்கலான்னு போக, வேண்டாம் வேண்டாம் அடிக்காதீங்க விட்டுருங்கன்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஏன்டா இப்படி பண்ண? அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவ என்ன சொல்றன்னா, "ஏனுங்க அவரு என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஸ்கூல் படிக்கும்போது நாங்க லவ் பண்ணோம். ஆனா இவ கிடையாது. ஆனா அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியலன்னு சொல்ல, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, உங்க முன்னாடி ஒரு பொண்ணு நிக்கிறாளே, அந்த பொண்ணு தான் காசு குடுத்து இவகிட்ட தப்பா நடக்க சொல்லி அத வீடியோ எடுக்க சொன்னா அப்படின்னு சொல்ல, ஐயோ! இந்த ஆளு யாருன்னே எனக்கு தெரியாது. உண்மையா நான் இவன்கிட்ட பேசினது கூட கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இங்க பாரு என்கிட்ட பொய் சொன்னனா, உன்ன கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரர் நீங்க. உங்ககிட்ட பொய் சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவன அடிச்சு போட்டுர்றான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, பார்க்க அழகா இருந்தாலும் ரொம்ப மோசமான பொண்ணு தாண்டி நீ அப்படின்னு ஹீரோயினோட கழுத்த பிடிச்சிட்டு இருக்க. உண்மையாவே நான் எதுவும் பண்ணல. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லன்னா, இந்த இடத்துல சிசிடிவி இருக்குல்ல. அத செக் பண்ணி பாருங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவ்ள பாத்தீங்கன்னா, ஏதோ நெஞ்சு வலிக்கிற மாரி ஆக்டிங்க போட, ஹீரோ அவள அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துர்றான். இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தவுடனே டாக்டர் செக் பண்ணி பாத்துட்டு, அவங்க நல்லா தான் இருக்காங்க. லைட்டா பயந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, "நேத்து நைட்டு அந்த பையன் என்ன இன்சல்ட் பண்ண பாத்தான். அதனால நீங்க அப்செட்டா இருக்கீங்களா? ஆக்சுவலா என்னோட ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட தான் தெரியுமா?" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "இங்க பாரு, அத பத்திலாம் ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா உனக்கு நியாயம் கிடைச்சே தீரும். உனக்கு நடந்த அநியாயத்துக்காக கண்டிப்பா அவள நான் சும்மா விட மாட்டேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாதன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அந்த பையன் என்கிட்ட 30,000,000 பணம்லாம் கேட்டா தெரியுமா? உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் நெனச்சு, நான் அவ்ளோ பணத்துக்கு எங்க போவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி 30,000,000 இவளோட அக்கவுண்ட்க்கு போட சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த பணம் அவனுக்காக கிடையாது. உனக்கு செலவு பண்றதுக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் இவள கேரிங்கா பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. என்னடான்னு பார்த்தா ஹீரோ தான் வர சொல்லியிருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. ஏன்னா உன்னால தான் அவளுக்கு இப்படி ஆனுச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ் இருந்தா மட்டும் பேசுங்க. நீங்க அவள நம்புறீங்கன்னா, அது உங்களோட லவ். ஆனா, நான் தப்பு பண்ணேன் அப்படின்றதுக்கான எந்த எவிடன்ஸும் உங்ககிட்ட இல்ல. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோ அவளோட கழுத்த பிடிச்சுட்டு, ஒழுங்கா மன்னிப்பு கேட்டா நல்லா இருக்கும். இல்லன்னா உன்ன வேற மாரி மன்னிப்பு கேட்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் யாருக்கோ கால் பண்றான். இப்ப கால் பண்ணி அவங்க அப்பாவோட கம்பெனிய ஒட்டுமொத்தமா டவுன் பண்ண சொல்ல, இப்ப இவள பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல விட்டா இவன் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு, அவ எல்லார் முன்னாடியும் முட்டிக்கால் போட்டுடுறா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவோட கம்பெனிய எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, என்ன மன்னிச்சுடு. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, பரவால்ல இருக்கட்டும் அப்படின்னு அவ சுடு தண்ணிய எடுத்துட்டு வந்து ஹீரோயினோட கையில ஊத்திர்றா. இப்ப அத பார்த்த உடனே அவள பார்த்தீங்கன்னா, "எதுக்காக என் கையில உள்ள தண்ணிய உன்னோட கையில ஊத்திக்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன்ன நீயே காயப்படுத்திக்கிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ண பார்க்கிறியா?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். இவன் இப்படி கேட்க, ஹீரோயின் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம, "எங்க அப்பாவோட கம்பெனிய மட்டும் எதுவும் பண்ணிறாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ. என் முன்னாடி வராத" அப்படின்னு சொல்ல, அவளும் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்க்கு வந்து கை கழுவிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்க பார்த்தானே, அவளோட பாய் ஃப்ரெண்ட். அவன் தான் வரான். இப்ப அவன் வந்து ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு, "எங்க செல்லப் போற? உன்ன நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி அவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. "என்ன விடுடா, நான் லூசியானோட பொண்டாட்டி" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "லூசியானோட பொண்டாட்டியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் வந்து உன்ன காப்பாத்துவான்னு நினைக்கிறியா? என்ன அனுப்பி வச்சதே அவன் தான்" அப்படின்னு சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் நில்லு. இப்படிலாம் பண்ணாத. நானே என்னோட ட்ரெஸ்ஸ கழட்டுறேன்" அப்படின்னு இவ அவளோட சட்டைய கழட்டிட்டு இருக்க. இப்ப டக்குன்னு அந்த ஆளுக்கு ஒரு அடிய போட்டுட்டு, அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்ப அவ ஓடி போய் ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்க. அவனுங்க எல்லாம் ஹீரோயின தேடிட்டு இருக்கானுங்க. இப்ப அவங்க எல்லாம் இப்படி தேடிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வருது. உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்ல. அவங்களுக்கு இம்மீடியட்டா சர்ஜரி பண்ணியாகணும். ஹாஸ்பிட்டல்ல சைன் பண்றதுக்கு வரணும் நீ அப்படின்னு சொல்ல, இவ்ளோ வேகமா கிளம்பி ஹாஸ்பிட்டல் போக, இப்ப அந்த இடத்துல டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உங்க அம்மாக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சீக்கிரமா சர்ஜரி பண்ணணும். சர்ஜரிக்கு தேவையான ஃபீஸ கட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ ஹீரோக்கு கால் பண்ணி பார்க்க கால் போக மாட்டேங்குது. இவ நேரா அவங்க வீட்டுக்கு தான் போறா. இப்ப அவங்க அப்பா கிட்ட கேட்கலான்னு போக, அந்த இடத்துல அவங்க அப்பாவோட 2வது பொண்டாட்டி தான் இருக்காங்க. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, "இங்க எதுக்காக வந்த? உனக்கு என்ன வேல? சீக்கிரம் செத்து போற உன்னோட அம்மாக்காக காசு வாங்க வந்தேன்னு மட்டும் சொல்லாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் என் அப்பாவ பார்க்கறதுக்காக வந்தேன்.
உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. நீ எங்க அப்பாவோட மிஸ்டர்ஸ் மட்டும் தான். ஏன்னா எங்க அப்பா இன்னும் எங்க அம்மாவ டைவர்ஸ் பண்ணவே இல்ல. சோ நாங்க எல்லாம் ஃபேமிலியா பேசப் போறோம். நீ தள்ளி போ அப்படின்னு சொல்ல, இவளுக்கு கோவம் வந்துருது. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பா வந்துடுறாரு. இப்ப அவங்க அப்பா வந்தோனே, "அப்பா, அம்மாக்கு சர்ஜரி பண்ண போறாங்க. அதுக்கான ஹாஸ்பிடல் பில் கட்டணும். காசு குடுங்க" அப்படின்னு சொல்ல, "காசா? அவ செத்தா சாகட்டும். நான் எதுக்காக காசு தரணும்?" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க, "நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் லூசியன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, எங்க அம்மாக்கு தேவையான ஹாஸ்பிடல் பில்ல நீங்க பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. 200 மில்லியன் வரதட்சணையா வாங்குனீங்களே, என்னதான் பண்ணீங்க? நீங்க மட்டும் அம்மாக்கு ஹாஸ்பிடல் பில் கட்டலன்னா, நான் அவன டைவர்ஸ் பண்ணிருவேன்" அப்படின்னு சொல்ல, "என்னைய நீ பயமுறுத்துறியா?" அப்படின்னு அவங்க அப்பா சண்டைக்கு வராரு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் எங்க அம்மாக்காக என்ன வேணாலும் செய்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சரி தந்து தொலைறேன்" அப்படின்னு அவரோட கார்ட் எடுத்து குடுக்குறாரு. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, மறுபடியும் உங்க அம்மாக்காக காசு கேட்டெல்லாம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ அந்த ஃபீஸ கட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப அந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, மேடம் இப்பதான் வீட்டுக்கு வந்தாங்க. நைட் ஃபுல்லா அவங்க வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்ல, நைட் ஃபுல்லா வரலையா? அப்ப கண்டிப்பா நைட் யாரு கூடயாவது ஒண்ணா இருந்துட்டு தான் வந்திருக்கணும். அவளுக்கு ஒரு பாடத்த கத்துக் குடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ வீட்டுக்கு வரான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட சீனியர் கால் பண்ணி, "உனக்கு ஒரு வேலை கண்டுபிடிச்சுட்டேன். நாளையில இருந்து நீ வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம்னு" சொல்ல, "ரொம்ப தேங்க் யூ சீனியர். கண்டிப்பா இந்த ஹெல்ப்ப நான் மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஒரு நாள் டின்னர் வச்சே தீருவேன். பார்ட்டிக்கு நீங்க வந்துருங்க" அப்படின்னு இவ பேசிட்டு ஃபோன வைக்க, "யாருக்கு பார்ட்டி வைக்க போற? நைட் ஒண்ணா ஸ்டே பண்ணியே, அவன் கூடயா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உங்களுக்கு என்ன பத்தி கவலை இல்ல. நான் யாருக்கு பார்ட்டி வச்சா உங்களுக்கு என்ன? உங்க வேலைய மட்டும் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக பாக்க, ஹீரோ அவள புடிச்சுக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என் முன்னாடியே நீ இப்படி பேசிட்டு இருக்கியா? வர வர உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சுடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எனக்கு திமிரு அதிகமாயிருச்சா? இங்க பாரு, நீ எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கன்ற விஷயம் எனக்கு சுத்தமா தெரியல. உனக்கு என்ன பிடிக்கலன்னா போய் வேலைய பார்க்க வேண்டியது தானே! உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா? இல்ல அவகிட்ட போ வேண்டியது தானே! என்ன எதுக்காக புடிச்சு வம்பிழுத்துட்டு இருக்க? தேவையில்லாம கண்ட பசங்கள என்கிட்ட அனுப்பிட்டு இருக்க. இன்னொரு தடவ இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணுனேன்னு வச்சுக்கயேன், அப்புறம் நீ பண்ற விஷயத்த நான் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லிருவேன். சொந்த பொண்டாட்டிய நீ அபியூஸ் பண்றன்னு சொல்லுவேன். இங்க என்ன நடக்குதோ எல்லாத்தையும் சொல்லிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னைய நீ மிரட்டுறியா?" அப்படின்னு ஹீரோவோட கழுத்த பிடிச்சிட்டு இருக்க. இப்ப வீட்டோட வேலைக்கார லேடி பார்த்தீங்கன்னா, "சார் மேடம் ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. அவங்கள எதுவும் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் விடுற மாரி இல்ல. இவ சண்ட போடுறத பார்த்த உடனே, "மேடம் நீங்க நெனைக்கிற மாரி சார் ரொம்ப கெட்டவர்லாம் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவரு. அவர புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சொந்த பொண்டாட்டியே கண்டவன் கிட்ட குடுக்க பாக்குற. "நீ எல்லாம் புருஷனா இருக்க தகுதியே இல்லாதவன். ரொம்ப மோசமானவன்" அப்படின்னு சொல்ல, "என்ன நடந்துச்சுன்றத நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட ஆளுங்கள அனுப்பி ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்ல, அவனுங்க எல்லாம் அவன தூக்கிட்டு வந்துடுறானுங்க. இப்ப அவன தூக்கிட்டு வந்த உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, "நேத்து ஹாஸ்பிட்டல்ல அவகிட்ட என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் எதுவும் பண்ணல. அந்த பொண்ண தான் வந்து என்ன செடியூஸ் பண்ணா. என்னால எதுவும் பண்ண முடியல. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவன அடிச்சு போட்டுட்டு, "அவ உன்ன செடியூஸ் பண்ணலா? இல்ல நீ அவகிட்ட தப்பா நடக்க பாத்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் எதுவும் பண்ணல. அந்த பொண்ண தான் எல்லாம் பண்ண பாத்தான்னு" இவன் பழிய போட்டுட்டு இருக்க, ஹீரோ அவன அடி வெளுத்து கட்டிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அவன அடிச்சே கொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வர, ஹீரோவோட ஆளுங்க அவன அடி வெளுத்து கட்டிடுறானுங்க. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட வீட்ல குளிச்சுட்டு டவலோட நின்னு பேசிட்டு இருக்கா. "எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் வரப்போற மெடிக்கல் பில் எல்லாத்தையும் நானே பாத்துக்குவேன்னு" இவ பேசிட்டு வைக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பாத்தவனா, "என்னோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு வெளிய போ" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. மிட் நைட்ல இந்த மாரி ஒரு பொசிஷன்ல நின்னுட்டு இருக்க. எப்ப பாத்தாலும் எந்த பையன கரெக்ட் பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருப்பியா? நல்ல விதமாவே யோசிக்க மாட்டியா? அப்படின்னு சொல்ல, பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டனா, இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் புது புது பையனா வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஆனா என்ன விட்டுட்டு ஏன்? இத்தனைக்கும் நான் உன்னோட புருஷன். எனக்கு ஒரு சான்ஸ் குடுக்க கூடாதா? அப்படின்னு சொல்லி இவ ஹீரோயின் கிட்ட ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க. நீயும் நானும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, ஏன் கிடையாது? உனக்கும் எனக்கும் சட்டப்படி கல்யாணம் ஆயிருக்கு. நீ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட வந்துட்டு இருக்க. இப்ப டக்குன்னு அவளோட டவல் அவுந்துருது. இத பார்த்த உடனே ஹீரோ அவள முழுசா பார்த்துட்டு, இப்படிதான் என்ன செடியூஸ் பண்ணுவியா? அப்படின்னு சொல்லி கேட்க, நீ அதான் என் ரூமுக்குள்ள வந்த. இப்ப வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்க. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, ஃபியூச்சர்ல என் முன்னாடி இந்த மாரி இனிமே நின்னேன்னு வச்சுக்கயேன், என் வீட்ட விட்டே உன்ன வெளிய துரத்திருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அவனோட ரூமுக்கு வந்துடுறான். இப்ப ரூமுக்கு வந்த உடனே, "என்னாச்சு? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவளோட நெனப்பாவே இருக்கு. இல்ல, இல்ல அவ போடுற வலையிலலாம் நம்ம விழக்கூடாது" அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோ தூங்க போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் புதுசா ஒரு வேலைக்கு தான் வந்திருக்கா. இப்ப அவர பாத்தீங்கன்னா, "இன்னைக்கு ஒரு கிளையண்ட்ட மீட் பண்ண போறோம். நீ மறக்காம இந்த கிளப்புக்கு வந்துருமா. அங்க ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு" அப்படின்னு சொல்ல, இவளுக்கும் வேற வழி இல்ல. சரி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு வந்திருக்கோம். போகலன்னா வேலை போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, இவளும் அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறா. இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, "நம்ம ஹாஸ்பிட்டல்ல உள்ள பாதி எக்யூப்மென்ட் இவரோட தான். வா அவருக்கு ஹாய் சொல்லு" அப்படின்னு சொல்ல, பார்த்தா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ஹீரோ தான். இப்ப ஹீரோ இவள பார்த்த உடனே, இன்னைக்கு நம்மள என்டர்டெயின் பண்ண இவ தான் வந்திருக்காளா? நல்ல மாரி நடிச்சுட்டு இருக்காளே! இந்த மாரி வேலை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காளா? அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள ஹீரோயின பத்தி தப்பாவே யோசிச்சுட்டு இருக்கான்.
இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த ஆளு பக்கத்துல உட்காரலான்னு போக, ஹீரோ அவளோட கைய பிடிச்சுட்டு, "என் பக்கத்துல உட்காரு" அப்படின்னு சொல்ல, "லூசா இருக்க உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் பக்கத்திலேயே உட்காரு" அப்படின்னு சொல்ல, இவளும் பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் எடுத்து குடுத்து, "இந்தாங்க சார், இத குடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அவள புடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு, "என்ன என்டர்டெயின் பண்றதுக்காக தானே வந்திருக்க. எப்படி பண்றேன்னு நானும் பாக்குறேன்" அப்படின்னு சொல்லி அவள தூக்கிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவன பாத்துக்கிறான். இப்ப ஹீரோ ஹீரோயின தூக்கிட்டு வந்து கார்ல உட்கார வச்சுட்டு, அவ கூட ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன விடு" அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன விடு, என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்காத" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. "ஏன் இப்படிலாம் நடந்துக்க கூடாது? இங்க வந்திருக்கிறது பசங்கள என்டர்டெயின் பண்றதுக்காக தானே" அப்படின்னு சொல்ல, "நான் என்ன விருப்பப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தேன். வேற வழி இல்லாம தான் இந்த இடத்துக்கு வந்தேன். உன்னால தான் என்னோட வேலை போச்சு. ப்ரமோஷனும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம என்ன பிளாக் லிஸ்ட்லயே சேர்த்துட்ட. இவ்ளோ பண்ணியும் நான் எப்படி வேலைக்கு போக முடியும்? கடவுளா பார்த்து ஏதோ ஒரு வேலை குடுத்திருக்காரு. இந்த வேலைய வச்சு தான் எங்க அம்மாவோட மெடிக்கல் பில்ல நான் அடைக்க முடியும். அப்படின்றப்போ, இவரு கிளப்புக்கு கூப்பிட்டா நான் வந்து தானே ஆகணும்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "என்ன சொல்ற? இந்த 3 வேலையும் நான் பண்ணல. உன் வேலை போறதுக்கு நான் காரணமா? உன்ன சஸ்பெண்ட் தானே பண்ணியிருந்தேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "சஸ்பெண்டா? சும்மா நடிச்சிட்டு இருக்காத. என் முன்னாடி இப்படி நடிச்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும். அதுக்காக இந்த அளவுக்கா பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சிடுறான். இப்ப ஹீரோயின் எந்திரிச்சு என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, எனக்கும் உன் கூட சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இல்ல. எங்க அம்மாக்கு ஹார்ட் சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் உன்ன டைவர்ஸ் பண்ணிருவேன்" அப்படின்னு சொல்ல, "என்னது? என்ன டைவர்ஸ் பண்ண போறியா? உன் குடும்பத்த சேர்ந்தவங்க 200 மில்லியன் பணத்துக்காக உன்ன என்கிட்ட வித்துருக்காங்க. ஒருவேளை நீ டைவர்ஸ் வாங்கணும்னா, அந்த 200 மில்லியன குடுத்துட்டு டைவர்ஸ் வாங்கிக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் கேட்டுர்றா. "அடிப்பாவி! நீ தான் அவனோட பொண்டாட்டியா? எவ்ளோ தைரியம்! இவ்ளோ பெரிய உண்மைய என்கிட்ட இருந்து மறைச்சிட்டியே" அப்படின்னு அவ காண்டாயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உனக்கு என்ன பிடிக்காது. ஆனா டைவர்ஸ் குடுக்க மாட்டேங்கிற. ஏன் நீ என்ன லவ் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னது நான் உன்ன லவ் பண்றேனா? அது கனவுல கூட நடக்காது. தேவையில்லாம உன்னோட உண்மையான முகத்த மறைச்சு நல்லவ மாரி நடிச்சிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அவள புடிச்சு கீழ தள்ளிவிட, அவளோட கால்ல அடிபட்டுருது. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், ஹீரோயின் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்ட் வந்துடுறா. இப்ப அவ வந்து இவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என்னோட பாய் ஃப்ரெண்ட திருடிக்குவ. உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்னா அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. "போதும் நிப்பாட்டு. நான் என்ன உன் பாய் ஃப்ரெண்ட விரும்பியா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? எங்க ஃபேமிலிய சேர்ந்தவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு கல்யாணம் ஆன விஷயம் யாருக்கும் தெரியாது. எந்த பிரஸும் மீடியாலயும் வரல. அப்படின்றப்ப நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, ஒழுங்கா தள்ளி போயிரு. என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வர வேல வச்சுக்கிட்டேன்னா, கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து நான் அவன டைவர்ஸ் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறாங்க. எனக்கும் அதுதான் ஆசை. ஆனா அது மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இவ சோகமா யோசிச்சுட்டே நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "மேடம், நான் வீட்டுக்கு தான் போறேன். கார்ல உட்காருங்கன்னு" சொல்ல, இவளும் காருக்குள்ள ஏறிக்கிறா. "நான் எங்க இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோ தான் கூட்டிட்டு வர சொல்லியிருப்பான். ஆனா நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன்னு அவகிட்ட சொல்லாதன்னு சொல்லியிருப்பான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "ஒரு டீலிங் முடிச்சுட்டு வெளிய வந்தேன். நீங்க நடந்து போறத பார்த்தேன். அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்றா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், இவ ஆன்லைன் கன்சல்டேஷன் நடத்திட்டு இருக்கா. இப்ப அதுல ஒரு கிளையண்ட் பார்த்தீங்கன்னா, அவருக்கு செக்ஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை. அத பத்தி ஹீரோயின் கிட்ட ஒரு டவுட் கேட்க, அவளும் அத ஆன்லைன் சாட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு, சரி குளிச்சுட்டு வரலாம் அப்டின்னா, அவ அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோ ரூமுக்குள்ள வரான். இவனுக்கு ஹீரோயினோட ரூமுக்குள்ள வந்த உடனேயே, அன்னைக்கு டவல் இல்லாம நின்னா பாத்தீங்களா? அந்த ஞாபகம் தான் வருது. ச்சே! அவளோட பாடி மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல அப்டின்னு யோசிச்சுட்டு, இவன் இந்த டேப பாக்க, அதுல அவ ரிப்பேர் பண்ணதெல்லாம் பாக்குறான். இத பார்த்த உடனே ஹீரோ செம காண்டாயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து, "இங்க பாரு, நான் உன்னோட பொண்டாட்டின்றதுனால என்னோட பெர்சனல் விஷயத்துலலாம் தலையிடுற வேல வச்சுக்காத" அப்படின்னு சொல்ல, "ஆன்லைன்ல பசங்க கூட இப்படிதான் அசிங்கமா பேசிட்டு இருக்கியா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "நான் ஒரு டாக்டர். அவரு ஒரு பேஷண்டா என்கிட்ட டவுட் கேட்டாரு. நான் சொன்னேன். மத்தபடி நீங்க என்ன வேணாலும் யோசிச்சுக்க. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. இது என்னோட பார்ட் டைம் வேல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "சும்மா என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்ல, "சாருக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. எந்த டவுட்னாலும் கிளியர் பண்றேன். சீக்கிரமே குழந்தை பெத்துக்க என்கிட்ட கன்சல்டன்ட்க்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உனக்கு என்னோட திறமை மேல டவுட்டா இருந்தா, அது இப்பவே ப்ரூவ் பண்றேன்" அப்படின்னு ஹீரோவ கட்டி புடிச்சிட்டு இருக்க. "தள்ளி போடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின்க்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி, "என்ன மன்னிச்சிடுடி. ஏதோ கோவத்துல தெரியாத்தனமா அப்படி பண்ணிட்டேன். நீயும் நானும் எப்போதும் போல ஃப்ரெண்டா இருக்கலாம். ஏன்னா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு ஹாஸ்பிடல்ல 2 பேரும் ஒண்ணா நடந்து வந்துட்டு இருக்காளுங்க. என்னடான்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு மறுபடியும் அவளோட வேலை கிடைச்சிடுது. ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணி குடுத்துருவான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசி வந்துட்டு இருக்க. சரி நான் என்னோட வேலைய பார்க்குறேன்னு இவ வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வாமிட் எடுத்திருப்பா இல்லையா? அத டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு டாக்டர் கிட்ட வர, டாக்டர் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க உங்க வயித்துல இருக்காங்க. நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க அப்படின்னு ரிப்போர்ட்ட காட்ட, அத பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா.
இப்ப ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்ட வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவ டாக்டர் கிட்ட பேசின எல்லாத்தையும் அவளோட ஃப்ரெண்ட் கேட்டுடுறா. இவ லூசியானோட குழந்தைய பெத்துக்கிட்டா இவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து ஹீரோயின பாக்குறதுக்காக போறா. இந்த சைடு ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க, "இந்தா உனக்காக தான் ஜூஸ். ரொம்ப டயர்டா இருப்ப குடி" அப்படின்னு சொல்லி குடுக்க, அத குடிச்ச உடனே இவ மயக்கம் போட்டுடுறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, அபார்ஷன் பண்ற மாத்திரைய கலக்கலான்னு போக, இல்ல மாத்திரை கலந்தா கண்டுபிடிச்சுருவாங்க. வேற ஏதாவது வழி பண்ணுவோம் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க, இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் அவங்க சீனியரோட கார்ல தான் இருக்கா. இவ மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்க, "நான் எப்படி உங்க கார்ல?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் பார்க்கும்போது நீ வேல் பார்க்குற இடத்துல மயக்கம் போட்டு கிடந்த. அதனால தான் உன்ன காருக்கு கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்னு இவ சொல்ல, "ரொம்ப தேங்க் யூ சீனியர். கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால தான் நான் மயக்கமாயிட்டேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்ட் மேல தான் டவுட் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா அவ தான் அதுல ஏதோ கலந்திருக்கணும் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இவளுக்கு லைட்டா வயிறு வலிக்கிற மாரி இருக்கு. இத பார்த்த உடனே, "என்னாச்சு திடீர்னு எனக்கு என்னோட வயிறு வலிக்குதே" அப்படின்னு இவ சட்டைய தூக்கிட்டு பார்த்தா, அக்குபஞ்சர்ல அவளோட வயித்துல அவ ஃப்ரெண்ட் தான் குத்தியிருக்கா. இத பார்த்த உடனே குழந்தைங்கள கொலை பண்றதுக்கு இவ தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ எந்திரிச்சு நடந்து வர, அவளால சுத்தமா நடக்க முடியல. டக்குனு கீழ விழற மாரி போக, சீனியர் அவள புடிச்சிடுறான். "என்னாச்சு? நீ நல்லா இருக்கியா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகவான்னு" சொல்ல, "இல்ல வேண்டாம். நானும் ஒரு டாக்டர் தானே. என்னால என் உடம்ப பாத்துக்க முடியும்னு" இவ சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே, "இது என்ன ஹாஸ்பிட்டல்ன்னு நெனச்சீங்களா? என்ன நெனச்சீங்க?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. இவ ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "சீனியர் நான் என்ன பாத்துக்கிறேன். இந்த இடத்த விட்டு கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் இவளோட கைய புடிச்சுட்டு, "உனக்கும் உன் சீனியருக்கும் நடுவுல எதுவும் இல்லன்னு மட்டும் சொல்லாத. 2 பேருக்கும் நடுவுல லவ் ஓடிட்டு இருக்கு போல இன்னும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "லவ் ஓடிட்டு இருக்கா? எனக்கு உடம்பு சரியில்ல. அதனால தான் அவரு என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. இத பார்த்தது யாரு தெரியுமா? என் ஆசாசியா காதலிச்சியே உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தான். அவ தான் எனக்கு ஜூஸ்ல ஏதோ கலந்து குடுத்துட்டா" அப்படின்னு சொல்ல, "அவ ஏன் இப்படி பண்ண போறா? சும்மா அவ மேல பழிய போடாத" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நான் சொல்றது தான் நீ நம்ப மாட்டியே. லாஸ் உனக்கு தான். இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிய வரும். அப்ப நீயே ரொம்ப ஃபீல் பண்ணுவ" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நான் சொல்றத நீ கேட்கலன்னு வச்சுக்கயேன், உங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ட நான் மொத்தமா ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்கான எல்லா பவரும் என்கிட்ட இருக்குன்னு" சொல்ல, இவ ஒரு சிசர எடுத்து கையில வச்சுட்டு, "இங்க பாரு, எங்க அம்மாவ மட்டும் ஏதாவது பண்ணுனேன்னு வச்சுக்க, உன்ன இங்கேயே நான் கொன்றுவேன்" அப்படின்னு சொல்ல, "கொல்லுடி, முடிஞ்சா இங்க குத்து" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ டக்குன்னு கத்திய கீழ போட்டுடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீ எதுக்காக இப்படி பண்ற? அவள பத்தி பேசினா உனக்கு அவ்ளோ கோவம் வருதா? அந்த அளவுக்கு உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப்? எதனால நீ அவள இப்படி பாதுகாக்குற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "அவசியம் இல்லன்னா என்ன? இன்னைக்கு எனக்கு மயக்க மருந்து குடுத்த மாரி உனக்கும் ஒரு நாள் குடுப்பா" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "இத பத்தி நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன். வீட்டுக்கு வான்னு" சொல்ல, "இல்ல எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கு. நான் வரமாட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "இனிமே நீ ஷிஃப்ட்டே பார்க்க வேணாம். வாடின்னு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான்." இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வரா. இப்ப அத எடுத்துட்டு வந்து, "உங்களுக்கு இந்த டேஸ்ட் தான் பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். இந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் கம்பெனிக்கு போறேன்" அப்படின்னு ஹீரோ போகலான்னு பாக்க, "இன்னைக்கு நீங்க என்ன ஹாஸ்பிட்டல் டிராப் பண்ணா நல்லா இருக்குமே" அப்படின்னு ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னா, நாங்க 2 பேரும் ஒண்ணா இறங்குறத பார்த்தா, கண்டிப்பா அவளுக்கு வயித்தெரிச்சலா இருக்கும். அவள நான் சும்மா விட மாட்டேன். என் குழந்தையே கொல்ல பார்க்குறாளே அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்றான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவ சொன்ன மாரி அவள கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணி விட, தேங்க் யூ அப்படின்னு இவ போக பார்க்குறா. பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற எல்லாருமே இத பார்க்குறாங்க. அது மட்டும் இல்ல அவ ஃப்ரெண்டுமே பார்த்துட்டு தான் இருக்கா. இப்ப அவ போகலான்னு பார்க்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எங்க போற? ஹஸ்பண்டா வந்து உன்ன டிராப் பண்ணியிருக்கேன். ஒரு கிஸ் பண்ணி அனுப்பி வைக்கலாம்ல" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ புடிச்சு ஹீரோவ கிஸ் பண்ணிர்றா. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட டிரைவர பாத்தீங்கன்னா, "பாஸ் உங்க பொண்டாட்டி ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பசங்க கூட சுத்துறாங்கன்னுலாம் சொன்னீங்களே. ஆனா இப்ப நடக்கிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு" சொல்ல, "நான் மட்டும் என்னவா? இன்னொரு பொண்ணு கூட தானே சுத்திட்டு இருக்கேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்ன கருமம் புடிச்ச லவ்வோ அப்படின்னு யோசிச்சுட்டு, அவன் இந்த இடத்த விட்டு ஹீரோவ கூட்டிட்டு போறான். இவ ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்த உடனே அவளோட ஃப்ரெண்ட் அவள தனியா கூட்டிட்டு போயிடுறா. இப்ப அவ தனியா கூட்டிட்டு வந்து ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு, "என் ஆள கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியாடி?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அவளுக்கு ஒரு அறைய போட்டுடுறா. "என்னோட குழந்தைய கொலை பண்ண பார்த்தல" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் வேணும்னு பண்ணல. உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணேன். இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரியல. அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு" சொல்லிட்டு இருக்க. "இந்த மாரி ஹெல்ப் எல்லாம் நீ பண்ண வேணாம். பண்ண வரைக்கும் போதும்" அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இந்த சீனியர் கேட்டுடுறான். இப்ப சீனியர் கேட்ட உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சீனியர் எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா" அப்படின்னு அவனும் சொல்ல, ஹீரோயின் சீனியர் கூட தனியா பேசிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிடுங்க. இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் என்னால சொல்ல முடியல" அப்படின்னு சொல்ல, "இது யாரோட குழந்தை?" அப்படின்னு அவன் கேட்கிறான். "யாரோட குழந்தைன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "உனக்கும் லூசியானுக்கும் என்ன சம்மந்தம்?" அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. "எனக்கும் லூசியானுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. அவன் தான் என்னோட ஹஸ்பண்ட். ஆனா அந்த குழந்தையோட அப்பா அவன் கிடையாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அவன் அப்பா கிடையாதுன்னா அந்த குழந்தைய எதுக்காக நீ பெத்துக்கணும்? அபார்ஷன் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, "அத நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு அத பத்தி நான் முடிவெடுக்கல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க.
இப்ப சீனியர் பாத்தீங்கன்னா, எத நினைச்சு கவலைப்படாத. எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ அவனோட ஆபீஸ்ல இருக்க. அவன பாக்குறதுக்காக இந்த ஃப்ரெண்டுக்காரி தான் வரான். என்னடான்னு பார்த்தா, ஹீரோ தான் கால் பண்ணி வர சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எதுக்காக அவளுக்கு நீ ட்ரக்ஸ் குடுத்த? அதுவும் மயக்க மருந்து குடுத்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எதுவும் பண்ணலையே. அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் எதுக்காக இப்படி பண்ண போறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் இவ மயக்க மருந்து கலந்த வீடியோவ காட்டுறான். அத பார்த்த உடனே, அவ உங்களோட பொண்டாட்டி. நீங்களும் அவளும் ஒண்ணா போறத பார்த்த உடனே எனக்கு பொறாம வந்துருச்சு. அதனாலதான் நான் மயக்க மருந்து கலந்ததோட விட்டுட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு, இப்ப இவ ஒரு பேப்பர் எடுத்து வைக்கிறா. நான் பிரெக்னன்டா இருக்கேன். உங்க குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. இந்த குழந்தை எந்த பேரோட பொறக்கணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த விஷயத்தினாலதான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவ ஹீரோயின் அவளோட ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கேபுமே வருது. இப்ப அந்த கேப்ல ஏறி இவ போயிட்டு இருக்கா. பார்த்தா அந்த கேப ஓட்டுறது இவகிட்ட தப்பா நடக்க பார்த்தானே அந்த பையன் தான். அவன பார்த்த உடனே இவ கடுப்பாயிட்டு இருக்கா. இப்ப அவன் இவளோட மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான். என்னடான்னு பார்த்தா இவளோட ஃப்ரெண்டுக்காரி சொல்லிதான் அவன் ஹீரோயின கிட்னாப் பண்ணிட்டு போறான். இப்ப இந்த சைடு ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. பொண்டாட்டி தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் மேடம் இன்னும் வீட்டுக்கே வரல அப்படின்னு அவங்க சொல்ல, இன்னும் வீட்டுக்கு வரலையா? டைம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ ஹீரோயின தேட ஆரம்பிக்க, இந்த சைடு ஹீரோயின் கிட்ட அவன் தப்பா நடக்க பாத்துட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா. அவள பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் என்ன விட்டுடு. என் புருஷனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவன சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்ல, இந்த தடவை உன் புருஷனால காப்பாத்த முடியாதுடி அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. நீ பண்றது இல்லீகலான விஷயம். போலீஸ்க்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, ரேப்பும் சேர்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவன அடிச்சு போட்டுறான். இப்ப ஹீரோ பார்த்த உடனே இவ பயத்துல ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. கவலைப்படாத, நான் தான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவ அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இவ அவள கார்ல உட்கார வச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு எவ்வளவு தைரியம் என் பொண்டாட்டி மேல கைய வச்சிருக்கான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இப்ப டக்குன்னு ஹீரோயின் மயக்கம் போட்டுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்க அவ அவளோட வீட்ல தான் இருக்கான். இப்ப வீட்ல வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, சார் நைட் உங்கள ரொம்ப பாசமா தூக்கிட்டு வந்தாரு தெரியுமா? உங்க 2 பேருக்கும் நடுவுல உள்ள ரிலேஷன்ஷிப் சீக்கிரமே நல்லபடியா அமையும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வருது. உங்க அம்மாவ பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோயினும் வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த சைடு அவங்க அம்மாவ பாக்க யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட மிஸ்டர்ஸ் தான். இப்ப அவங்க வந்து, நீ சாகறதுக்குள்ள அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிரு. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னு அவங்கள போட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. என் அம்மாவ எதுக்காக பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு. இல்லன்னா உன்ன போலீஸ்க்கு கால் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள புடிச்சு திட்டி விட, அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றேன்னா, அம்மா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. நான் தான் உங்க கூட இருக்கேன்ல. உங்களுக்கு எதுவும் ஆகாது. யார நினைச்சு நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. இப்ப அவ வேலை பாக்குற ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி, மேடம் முக்கியமான சர்ஜரி நடக்க போகுது. நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல, இவ்ளோ கிளம்பி போறா. இப்ப ஹீரோயின் அவளோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்க. அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, சீக்கிரமே நான் உன் புருஷன கல்யாணம் பண்ணிக்குவேன் தெரியுமா? அதுக்கான அச்சாணி இப்பதான் போட்டிருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இது என்ன பைத்தியம் மாரி உளறுதுன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா சர்ஜரி முடிச்சுட்டு வந்து உட்கார. அந்த இடத்துக்கு சீனியர் தான் வரான். இப்ப சீனியர் வந்து உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரெக்னன்டா இருக்கா. அதுவும் யாரோட குழந்தைன்னு தெரியுமா? உன் புருஷனோட குழந்தை. அதுக்கான டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் தான் இது அப்படின்னு சொல்லி கொடுக்க, அத பார்த்தவொடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, சீக்கிரம் உன்னோட புருஷன டைவர்ஸ் பண்றதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா எத்தன நாள் தான் அந்த கொடுமையான வாழ்க்கைய நீ வாழப் போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இத பத்தி நான் யோசிச்சு பார்க்கிறேன் சீனியர் அப்படின்னு இவ்ளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ கூட இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, நீங்க என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம இன்னொரு டெஸ்ட் எடுக்கலாமா? நான் உன்ன ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, அதான் ஆல்ரெடி டெஸ்ட் எடுத்தாச்சு அப்படின்னு இவ சொல்ல, எதுக்காக ரொம்ப பேனிக் ஆகுற? ஒரு சின்ன டெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, பிரெக்னன்டா இருக்குன்னு தெரியுது. எதுக்காக இந்த மாதிரி ஹை ஹீல்ஸ் எல்லாம் போடுற? நார்மலான செருப்பு போடலாம் அப்படின்னு சொல்ல, நெக்ஸ்ட் டைம் நார்மலா போடுறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். ஹீரோ அவள இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது, அவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. யாரோட காருன்னு பார்த்தா, ஹீரோயினோட கார் தான். ஆனா அந்த கார ஓட்டிட்டு வந்தது அவளோட தம்பி. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றான்னா, சார் உங்களுக்கு எதுவும் ஆகல. ஆனா மேடம்க்கு தான் மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னால அத நம்பவே முடியல. அவள நார்மலான செக்கப் கூட்டிட்டு போகலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஹீரோ காண்டாயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா,
இந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்றத கண்டுபிடிச்சு அவங்கள ஒரு வழி ஆக்குங்க அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த சைடு ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்க. அவள ஹீரோவோட ஆளுங்க கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் சேர்த்து ஹீரோயின போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு, "எவ்வளவு தைரியம் இருந்தா லூசியானோட காரையே ஆக்சிடென்ட் பண்ணுவ? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி அவள போட்டு பயங்கரமா அடிக்க, அவளுக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே இவனுங்க 2 பேரும் பயந்து போயிட்டு, "ஏய் வா போலாம். அப்புறமா வந்து இவள பார்த்துக்கலாம்னு" அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் இப்ப சீனியருக்கு கால் பண்ணி, "சீனியர் என்ன வந்து காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவ தம்பிய தான் காட்டுறாங்க. அவங்க தம்பி பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட வந்து, "அப்பா லூசியானோட கார நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். நீங்க தான் என்ன காப்பாத்தணும். நான் ஜெயிலுக்கு போக விரும்பல" அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. "தப்பு பண்ணது நீ தானே. அனுப்ப விடு" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட, இப்ப அவரோட பொண்டாட்டியும் சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. "என்னங்க நம்ம பையன நீங்க தான் காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்க. "என் கையில எதுவும் இல்ல. லூசியான்ட்ட நான் வேணா பேசி பார்க்குறேன்" அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவளுக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சீனியர் வந்து அவள காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயினுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்க. இவன் ரொம்ப டென்ஷனா இருக்கான். இப்ப அவளோட ஃபோனுக்கு ஹீரோ கால் பண்ண, அந்த ஃபோன சீனியர் தான் அட்டெண்ட் பண்றான். இப்ப அவனோட வாய்ஸ் கேட்ட உடனே, "என் பொண்டாட்டியோட ஃபோன நீ வச்சுட்டு என்னடா பண்ற? நீங்க 2 பேரும் திருந்தவே மாட்டீங்களா? உங்களோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் எப்பதான் நிக்குமோன்னு தெரியலன்னு" அவன் சொல்லிட்டு இருக்க. "போதும் வாய மூடு. அவளுக்கே உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நீ அவள பத்தி கவலையே படல" அப்படின்னு அவன் திட்டிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோ ஃபோன கட் பண்ணிடுறான். இப்ப இந்த சைடு இவ கண்ண முழிச்ச உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "குழந்தை உன்னை விட்டு போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா அந்த டிரைவர நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என் குழந்தையோட முகத்த கூட பார்க்கல. ஆனா அது என்ன விட்டு போயிருச்சு அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து உங்களோட கார ஆக்சிடென்ட் பண்ணவங்களோட டீடைல் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதுல ஹீரோயினோட பேர் தான் இருக்கு. இவ அத பார்த்த உடனே ஹீரோ செம காண்டாயிட்டு ஹீரோயின பார்க்க போயிட்டு இருக்க. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஆக்சிடென்ட் ஆன உடனே இவ கார விட்டு இறங்கி வந்திருப்பா. பார்த்தா அது ஹீரோயினோட தம்பி தான். இப்ப அவன் இவள பார்த்த உடனே, "என்ன விட்டுருங்க. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "நீ தப்பிக்கணும்னா நான் ஐடியா சொல்றேன். இந்த பழிய உன்னோட அக்கா மேல போட்டுரு. இது உன் அக்காவோட கார் தானே. அது மட்டும் இல்லாம உன்னோட டிரைவிங் லைசென்ஸ கேன்சல் பண்ணிரு. அப்பதான் நீ தப்பிக்கலாம்னு" சொல்ல, இவனும் அதே மாரி பண்ணியிருப்பான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அசிஸ்டன்டே காசு குடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டு, மிஸ்கேரேஜ் ஆன மாரி ஒரு போலியான சர்டிபிகேட்டே ரெடி பண்ண சொல்ல, அவனுமே அது எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான். இப்ப இவ அந்த ஆளுகிட்ட என்ன சொல்றான்னா, "இந்தா 2,000,000 பணம். இந்த பணத்த வச்சுக்க. வேணும்னா என்ன கேளு. உண்மைய யாருகிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு" சொல்ல, அவனும் ஓகேன்றான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்க பக்கத்துல சீனியர் தான் இருக்கான். இப்ப சீனியர் பாத்தீங்கன்னா, "இப்ப உனக்கு உடம்பு எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இப்ப எனக்கு நல்லதா இருக்கு. என்னோட குழந்தைக்கு என்னாச்சு?" அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. "ஒண்ணும் இல்ல. குழந்தை நல்லபடியா தான் இருக்கு" அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நீ அந்த லூசியன டைவர்ஸ் பண்ணிடலாம்ல. அவன் தான் ஆளுங்கள வச்சு உன்ன இப்படி பண்ணியிருக்கான். அவன் கூட வாழ்றது உனக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நான் அவன டைவர்ஸ் பண்ணா எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்ட எங்க அப்பா ஸ்டாப் பண்ணிருவாரு. என்னால எதுவும் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த சீனியர பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் குடு. நான் உன்னையும் உன்னோட குழந்தையும் நல்லபடியா பாத்துக்குவேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். "நீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்லே இப்பலாம் இப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டீங்களா?" அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்க. இப்ப சீனியர பாத்தீங்கன்னா, "நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. உன்ன மாரி ஒரு மோசமானவன பாத்ததே இல்லன்னு" சொல்ல, அவன அடிச்சு போட்டுடுறான். இப்ப அவனுங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோவோட ஆளுங்க அவன அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அவன பாத்தீங்கன்னா, "அவள பயமுறுத்தாத, அவள எதுவும் பண்ணாத" அப்படின்னு சொல்லி கத்திட்டு போயிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட கழுத்த பிடிச்சுட்டு, "உனக்கு எவ்ளோ தைரியம்? என் கார ஆக்சிடென்ட் பண்ணி என் குழந்தைய கொலை பண்ணியிருக்கல" அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. எனக்கு அத பத்தி கவல இல்ல. எனக்கு டைவர்ஸ் மட்டும் தான் வேணும்" அப்படின்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன் வயித்துல ஒரு குழந்தை வளருதே, அது யாரோட குழந்தை?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது யாரோட குழந்தையா இருந்தா உனக்கு என்ன? ஆனா அது உன்னோட குழந்தை இல்லன்றது தான் உண்மை" அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு செம கோவம் வருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின அங்க இருந்து இழுத்துட்டு வந்துடுறான். இப்ப இவன் தனியா கூட்டிட்டு வந்து, "இன்னைக்கு உன்ன கொல்லாம விட மாட்டேன்னு" சொல்ல, "ஒண்ணு இன்னைக்கு நீ என்ன கொன்று, அப்படி இல்லன்னா டைவர்ஸ் குடுத்துரு" அப்படின்னு இவ கேட்க, "உன்ன நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கயேன், உன் குடும்பத்த மொத்தமா கொன்றுவேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, நீ நினைக்கிற மாரி அந்த கார் ஆக்சிடென்ட்ட நான் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அப்ப யாரு பண்ணது? அது உன்னோட கார் தானே?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "அது என்னோட தம்பி தான் பண்ணியிருக்கான். எங்க அப்பாக்கு இல்லீகலா பொறந்த பையன். அவன் வேணா அப்படி ராட்சசத்தனமா ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனா எங்க அப்பா இன்னசென்ட். எதுவும் பண்ணிறாத. எங்க அப்பாவையோ, அவனையோ ஏதாவது பண்ணேன்னா, எங்க அப்பா எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்ட ஸ்டாப் பண்ணிருவாரு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "அப்ப அதுக்கு பதிலா நீயே தண்டனை ஏத்துக்கிறியா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, இவளும் சரின்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட கைய பாக்குறான். பார்த்தா அவளோட கையில அடிபட்டிருக்கு. "சரி வா, உன் கையில அடிபட்டிருக்கு பாரு" அப்படின்னு அவள கூட்டிட்டு போக, "உனக்கு தான் என்ன பிடிக்காதே. அப்புறம் எதுக்காக இந்த காயத்துக்கு மருந்து போடணும்னு நினைக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இதனால இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு செத்துட்டேனா, அதனால தான் மருந்து போடணும்னு சொல்றேன். வந்து தொல" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள கூட்டிட்டு வந்துடுறான்.
இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறா. இப்ப அவளோட சீனியர் பாத்தீங்கன்னா, "உன்னோட ஹஸ்பண்ட் உன்ன டைவர்ஸ் பண்ண ஒத்துக்கிட்டானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு ஒத்துக்கல. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப சீனியர் ஹீரோயின பாத்து முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், அந்த இடத்துக்கு அவளோட அப்பா தான் வராரு. இப்ப அவரு வந்து, "இங்க பாரு, உன் புருஷன் உன் தம்பிய அரெஸ்ட் பண்ணக்கூடாது. நீ தான் ஏதாவது பண்ணி அவன காப்பாத்தணும்னு சொல்ல, என் கையில எதுவும் இல்ல. வேணா நீங்களே அவர்கிட்ட பேசி பாருங்கன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க அப்பாவ பாத்தீங்கன்னா, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உங்க அம்மாக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் நடக்காது. உங்க அம்மாவ ஹாஸ்பிட்டல விட்டே வெளிய அனுப்பிச்சுருவேன் அப்படின்னு இவரு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. உங்களால முடிஞ்சத பாத்துக்கங்க. நான் என் புருஷன டைவர்ஸ் பண்ண தான் போறேன். எனக்கு அவன் கூட வாழ பிடிக்கலன்னு இவ கத்திட்டு இருக்கா. அவங்க அப்பா ஹீரோயின அடிக்கிற மாரி வர கரெக்ட்டா ஹீரோ வந்து தடுத்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவங்க அப்பாவ திட்டி அந்த இடத்த விட்டு தொரத்தி விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு சூப்பு குடுக்கலான்னு இவன் ஊட்டலான்னு வர, இவ சாப்பிட மாட்டேங்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க வீட்ல வேலை பார்க்குற லேடிய கூப்ட்டு, "இவள பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட தம்பிய அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லா வேலையும் பார்த்து விட்டுடுறான். பார்த்தா அவங்க கம்பெனி முன்னாடி நெறைய பிரஸ்காரங்களா இருக்க. ஹீரோயினோட சித்தி பார்த்தீங்கன்னா, "யாராவது என் பிள்ளைய காப்பாத்துங்களேன்" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவள பார்த்த உடனே, அவங்க சித்தி பார்த்தீங்கன்னா, "உன் தம்பி பண்ணது தப்பு தான். அவன் உன்னோட சொந்த தம்பி. ப்ளீஸ் காப்பாத்து" அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இவ இப்படி சொன்னோன அவங்கள பாத்தீங்கன்னா, "உன்னால எதுவும் பண்ண முடியலன்னா செத்து போடி" அப்படின்னு சொல்லி இவள புடிச்சு கீழ தள்ளி விட, இத பார்த்த உடனே ஹீரோ ஓடி வந்து ஹீரோயின தூக்குறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இதுக்கு மேலயே உன்னோட ஃபேமிலிக்கு ஆகும். என்ன ஆகும்னு பார்க்க போறியா? வா" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவ எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களோ, அந்த ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு வரான். இப்ப அங்க கூட்டிட்டு வந்து, "பாத்தியா உங்க அம்மா எந்த வார்டுல இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எங்க அம்மா எதுக்காக இந்த வார்டுல இருக்காங்க?" அப்படின்னு இவ கேட்க, "நான் சொல்றத கேட்கலன்னா உங்க அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல இருந்தே நான் வெளிய அனுப்பிச்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ ஹீரோயின தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. "உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னோட குழந்தை என்ன விட்டு போயிருச்சு. நீ மட்டும் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறியா? கண்டிப்பா உன்ன நான் சும்மா விட மாட்டேன். மத்த பசங்கலாம் உன்ன தொடுறாங்கல்ல, நான் தொட்டா என்ன தப்பு?" அப்படின்னு இவன் ஒண்ணா இருக்கலான்னு பார்க்க, "எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த இடத்த விட்டு போ" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நான் சொல்றதுக்கு ஒத்துக்க மாட்டல்ல, என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ண மாட்டல்ல, இனிமே நான் சொல்றது மட்டும் தான் உன் லைஃப்ல நடக்கும்" அப்படின்னு சொல்லி இவ சாப்பிட தண்ணி, சாப்பாடுன்னு எதுவும் குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா, ஹீரோயின தான் காட்டுறாங்க. 3 நாளைக்கு அப்புறம் அவளுக்கு சாப்பாடு, தண்ணீன்னு எதுவும் இல்லாம இருக்கிறா. இத பார்த்த உடனே அவங்க வீட்டு வேலைக்கார லேடி பார்த்தீங்கன்னா, "உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உங்கள கூட்டிட்டு போக சொல்றேன்" அப்படின்னு சீனியருக்கு கால் பண்ணி, "மேடம் 3 நாளா எதுவும் சாப்பிடல. அவங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போது. அவங்கள வந்து கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு சீனியர் வந்து ஹீரோயின கூட்டிட்டு போகும்போது, கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, "என் பொண்டாட்டிய எங்கடா கூட்டிட்டு போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ எல்லாம் மனுஷனா? நீ மிருகத்துக்கு சமம்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. "அவங்க இறந்துற போறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போது விட்டுருங்க" அப்படின்னு வேலைக்கார லேடி கத்திட்டு இருக்க. உண்மையாவே நீ மனுஷன் கிடையாதுடா அப்படின்னு இவன் சண்டை போட்டுட்டு இருக்க. அவ என்னோட பொண்டாட்டி. அவ செத்தாலும் சரி, உயிரோட இருந்தாலும் சரி. அது என் விருப்பப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க 2 பேரும் மாறி, மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோ அவன அடிச்சுடுறான். இத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ அடைஞ்சுட்டு, "உண்மையாவே நீ மிருகமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "எவ்ளோ தைரியம் இருந்தா என்னையே அடிப்பா?" அப்படின்னு இவன் ஹீரோயின பிடிக்க, அவ டக்குன்னு மயக்கம் போட்டுடுறா. இத பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு, அவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சேர்க்க, அந்த இடத்துக்கு தாத்தா தான் வராரு. இப்ப தாத்தா வந்து, "ஏன்டா நீ மனுஷனா இல்ல மிருகமா? 3 நாளா அவளுக்கு சாப்பாடு, தண்ணி எதுவும் குடுக்காம போயிட்ட. இந்த விஷயம் உங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சா எவ்ளோ சங்கடமா போகும். அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? உண்மையாவே உன்ன நினைச்சா எனக்கு வெட்கமா இருக்கு" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாட்டா என்கிட்ட சொல்லி தொலைய வேண்டியது தானே. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க. அவள டைவர்ஸ் பண்ண நான் ஒத்துக்கவே மாட்டேன். வெளியில நீ கண்ட பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருக்க விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி தாத்தா ஹீரோவ புடிச்சு திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் ஒண்ணும் கண்ட பொண்ணுங்க கூட சுத்தல. அவ தான் வேற யார் கூடயோ சுத்துறா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வந்து தாத்தா முன்னாடி முட்டிக்கால் போட்டு, "தாத்தா ப்ளீஸ் உங்கள கெஞ்சி கேட்கிறேன். எனக்கு டைவர்ஸ் வாங்கி குடுத்துருங்க. இந்த வாழ்க்கை எனக்கு நிம்மதியா இருக்காது. நீங்களும் எனக்கு டைவர்ஸ் குடுத்துருங்க. இதுக்கப்புறம் நான் உங்களோட வாழ்க்கையிலே வரமாட்டேன். உங்களோட கண்ணு முன்னாடி கூட வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்சிட்டு இருக்க. "எந்திர்ரி" அப்படின்னு ஹீரோ கைய புடிச்சு இழுக்குறான். இத பார்த்த உடனே தாத்தா பாத்தீங்கன்னா, "அவள விட்றா. அவள எதுவும் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவ என்னோட பொண்டாட்டி. எங்க 2 பேருக்கும் நடுவுல நடக்கிறது புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில உள்ளது. இதுல நீங்க சம்மந்தப்படாதீங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சீனியர் ஓடி வந்து, "இங்க பாரு உங்க அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு" சொல்ல, என்னடான்னு பார்த்தா அவங்க அம்மா பில்டிங் மேல இருந்து குதிக்க போறதா சொல்லி எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "எங்க அம்மாவ விஐபி வார்டுல தானே வச்சிருந்தேன். அவங்கள நார்மல் வார்டுக்கு நீ தான் மாத்துனியா? அதனால தான் அவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க" அப்படின்னு ஹீரோயின் வேகமா அவங்க அம்மாவ பார்க்க தான் போறா. இப்ப அவங்க அம்மாவ பார்த்து, "அம்மா ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என் கிட்ட வராத" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கீழ குதிச்சுடுறாங்க. இப்ப அத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "உன்னால தான் எங்க அம்மா செத்து போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோவ புடிச்சு திட்டிட்டு கதறி அழுதுட்டு இருக்கா.
இப்ப அப்படியே கட் பண்ணா, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மாக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்காக தான் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வர, இவ ஹீரோவ புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "கொலைகாரா, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த? எங்க அம்மாவ கொலை பண்ணது நீ தானே? இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது போன்னு சொல்லிட்டு இருக்க." சீனியரும் புடிச்சு ஹீரோவ திட்டிட்டு இருக்கான். "நீ எதுக்காகடா இங்க வந்த? உன்னால தான் ஆன்டி செத்து போனாங்க." அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. "எனக்கும் அவளுக்கும் இடையில நீ வராதடா." அப்படின்னு சொல்லி ஹீரோ அவன அடிச்சிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளுக்காக இதுக்கு நீ இவ்ளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவ வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. அந்த குழந்தையோட அப்பா யாருன்னே தெரியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவ வேணும்னு பண்ணல. அவள ஃபோர்ஸ் பண்ணி தான் இப்படி பண்ணாங்க. அந்த விஷயம் அவளுக்கே தெரியாதுன்னு இவன் சொல்ல, "சும்மா நடிக்காத. அது உன்னோட குழந்தையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு." அப்படின்னு ஹீரோ தப்பா பேசிட்டு இருக்க. "அமைதியா இருங்க. எனக்கும் அவருக்கும் நடுவுல இப்ப வரைக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. அத கேவலமா பேசாதீங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஆளுங்கள விட்டுட்டு சீனியர புடிக்க சொல்ல, அவனுங்கள வந்து புடிச்சிடுறானுங்க. இத பார்த்தவொனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஆல்ரெடி என் அம்மாவோட உயிரே போயிருச்சு. இதுக்கப்புறம் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர விட்டுரு." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவன நான் விடணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நீ என்ன டைவர்ஸ் பண்ணக்கூடாது. என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன். நான் உன்ன டைவர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இல்ல வேண்டான்னு சீனியர் தடுக்க பாக்க அவன அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், அந்த இடத்துல இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் இருக்கு. இப்ப அவ ஓடி வந்து கைய பிடிச்ச உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "நீங்க 2 பேரும் எப்படி லவ் பண்றீங்க அப்படின்றத பாக்குறதுக்காக தான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "வீட்ல வேலைக்காரி குறைவா இருக்கு. அதனால தான் உன்ன யூஸ் பண்ணிக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின வேலைக்காரி மாரி ஹீரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இவங்களுக்காக சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வர, இந்த சாப்பாடு கேவலமா இருக்கு. அவளுக்கு பிடிக்கலையாம். போய் வேற சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி, இவன் ஹீரோயின போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் வேற வழி இல்லாம அவங்க சொல்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு, வயிறு வேற பெருசாயிட்டு இருக்கு. இவன எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இத கரெக்ட்டா அவளோட ஃப்ரெண்ட் பாத்துடுறா. "இன்னும் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணாம தான் வச்சுட்டு இருக்கியா? இத போட்டு விட்டா போதும்." அப்படின்னு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரி வந்து, "இந்த குழந்தைய பெத்துக்கலான்னு முடிவுல இருக்கியா? இந்த குழந்தை உன்கிட்ட இருக்கக்கூடாது. அத அபார்ஷன் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் விஷயத்துல தலையிடாம தள்ளி போன்னு ஹீரோயின் சொல்ல, அவள பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட மல்லு கட்டிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி மல்லு கட்டிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா டக்குன்னு அவளாவே கீழ விழ, என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ கிட்ட ஓடி போயிட்டு, "இவள அன்னைக்கு கிட்னாப் பண்ணும்போது அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கா. ஆனா இவளுக்கு அபார்ஷன் ஆகவே இல்ல. இப்பவும் அவளோட வயித்துல அந்த குழந்தைங்க இருக்குன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என் கூட ஹாஸ்பிடல் வா. உனக்கு அபார்ஷன் பண்ணியே ஆகணும்." அப்படின்னு சொல்ல, இந்த குழந்தைங்க இன்னசென்ட். குழந்தைய எதுவும் பண்ணாத அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ முடியாதுன்னு சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தனியா ரூமுக்கு கூட்டிட்டு வந்து, "இத எப்படி அபார்ஷன் பண்றதுன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லி அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணலான்னு பாக்க, ஹீரோயின் ஒரு பாட்டில் எடுத்து ஹீரோவ அடிச்சிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அப்படியே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி, "இவனுக்கு அடிபட்டுருச்சு வந்து காப்பாத்துங்கன்னு" சொல்ல, ஹீரோவ ஹாஸ்பிடல் கூட்டு போயிடுறாங்க. இப்ப ஹாஸ்பிடல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், ஹீரோயின் தான் ஹீரோவ கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு தாத்தா தான் வராரு. இப்ப தாத்தா வந்து அவள பாத்த உடனே, "லூ குடும்பத்துல உனக்கு என்ன வேலை? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ." அப்படின்னு சொல்ல, தாத்தா, "என்னோட குழந்தை அவளோட வயித்துல வளர்ந்துட்டு இருந்துச்சு. எதிர்பாராத விதமா அந்த குழந்தை மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்ல, ஆனா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலடா. அவளுக்கு கொஞ்சம் பணத்த குடுத்து இந்த இடத்த விட்டு தொரத்தி விடு. இந்த வீட்டோட மருமக இதோ நிக்கிறா பாரு இவ தான்." அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்னோட ரூம்ல போய் ரெஸ்ட் எடுன்னு" தாத்தா கூட பேச போயிடுறான். இப்ப தாத்தா கிட்ட போனதுக்கு அப்புறம் தாத்தா பாத்தீங்கன்னா, "நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா பொறுக்கி." அப்படின்னு சொல்லி ஹீரோவ கண்ணா பின்னான்னு திட்டி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. தாத்தா, "அவளுக்கு அப்படி ஆகுறதுக்கு நான் தான் காரணம். அதனால தான் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன்." அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. இப்ப அந்த சைடு தாத்தா ஹீரோயின் கூட தான் பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "என் கூட நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்றீங்களா?" அப்படின்னு சொல்ல, "இன்னும் எனக்கு டைவர்ஸ் ஆகல. என்னால உன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றான்னா, "பாஸ், அன்னைக்கு நைட்டு உங்கள காப்பாத்துனது உங்களோட பொண்டாட்டியா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு" சொல்ல, "எவிடன்ஸ் இருந்தா மட்டும் பேசுடா. எவிடன்ஸ கண்டுபிடிச்சு கொண்டு வா." அப்படின்னு ஹீரோ கத்திட்டு இருக்க. அவனும் ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ அவளோட வீட்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து, "உங்க அம்மா எப்படி செத்து போனாங்கன்றத மறந்து போயிட்டியா? சொல்லப்போனா உங்க அம்மாவ காப்பாத்தி நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு ஒரு நெனப்புல இருந்த. ஆனா எதிர்பாராத விதமா அவங்க செத்து போயிட்டாங்க. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான்." அப்படின்னு இவ வெறுப்பேத்துற மாரி பேச, "எங்க அம்மாவ கொன்னுட்டீங்களா? உங்கள சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு இவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. அவ ஹீரோயின புடிச்சு கீழ தள்ளி விட்டுடுறா. இதுல அவளுக்கு வயிறு வலிக்கிற மாரி இருக்க. ஹீரோ ஓடி வந்து வேகமா ஹீரோயின காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்க, ஹீரோ தான் பக்கத்துல இருக்கான். இப்ப ஹீரோவ பார்த்தவுடனே, "இந்த இடத்த விட்டு போனா தனியா இருக்கணும்." அப்படின்னு சொல்ல, அவனும் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்ததுக்கு அப்புறம், அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவகிட்ட தப்பா நடக்க பார்த்தானே ஒரு பையன், அவன் தான் அந்த இடத்துக்கு வரான். இப்ப அவன் வந்து, "இந்த குழந்தை உன்கிட்ட இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு இன்ஜெக்ஷன் போட ட்ரை பண்ணிட்டு இருக்க, அவள பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள ஸ்டாண்ட கீழ தள்ளி விட்டுடுறான்.
இப்ப அந்த ஸ்டாண்டு கீழ விழுந்து சவுண்ட் கேட்டவுடனே, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் ஓடி வரான். இப்ப ஹீரோ ஓடி வந்து, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவன பாத்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு நைஸா ஓடி போயிடுறான். இப்போ டாக்டர் வந்து ஹீரோயின செக் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோவ தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப தனியா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் பாத்தீங்கன்னா, உங்க கேர்ள் ஃபிரெண்டோட ஷிஃப்ட்ட உங்களோட ஒய்ஃப் தான் பாத்துட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு 2 பேரும் சீக்ரெட்டா வச்சுட்டு இருந்தாங்க. நாங்க லேட்டா தான் கண்டுபிடிச்சோம். ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது சகஜமான விஷயம் தானே. அதனால இந்த விஷயத்த பத்தி நாங்க யாரும் வெளிய சொல்லிக்கல. ஆக்சுவலா 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த டேட்ல வேலை பார்த்தது உங்களோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்ல, இத கேள்விப்பட்ட உடனே ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறான். அப்படின்னா அன்னைக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணது ஹீரோயின் தான். அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது. அவ ஏமாத்திட்டு இவ்வளவு நாளா சுத்திட்டு இருந்திருக்கா அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு இப்பதான் தெரியுது. இப்ப இத நினைச்சு ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா அவ வயித்துல இருக்க குழந்தை என்னோட குழந்தை அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. சீனியரை பாத்தீங்கன்னா, ஆமா. அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரியாம அவ இவ்ளோ நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. நீ தான் தெரிஞ்சிருந்தா, கண்டிப்பா அவ உன்ன சும்மா விட்டுருக்க மாட்டா. உன்ன மாரி மோசமானவன பார்த்ததே இல்ல. உன் சொந்த பொண்டாட்டிய போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அவ கூட சின்ன வயசுல இருந்து நான் வளர்ந்துட்டு இருந்தேன். அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவள போட்டு இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்திருக்கல அப்படின்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். என்கிட்ட போய் சொல்லி இதனால என்ன ஏமாத்திட்டு இருந்தல. கண்டிப்பா உன்ன நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது சர்வேலன்ஸ் கேமராஸ்ல உள்ள ரெக்கார்ட் எல்லாத்தையும் யாரோ டெலீட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இவங்களோட வேலை தான். ஆனா அந்த ரெக்கார்ட் எல்லாத்தையும் நான் மறுபடியும் ரெக்கவர் பண்ணிட்டேன். நீங்களே வீடியோவ பாருங்கன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்க. அத பார்த்து இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், அந்த இடத்துக்கு இவனோட சித்தி தான் வராங்க. இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "உன்னால உன் பொண்டாட்டிய கூட ஒழுங்கா பாத்துக்க முடியாதா? உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால கிட்டத்தட்ட அவ கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டா. உன்ன மாரி ஒரு மோசமானவன நாங்க பாத்ததே இல்ல. ப்ளூ குடும்பத்துக்கு தலைவனா இருக்க உனக்கு தகுதியே இல்ல. இனிமே அத என் பையன் தான் பாத்துக்குவான்" அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா அவன் இன்ஜெக்ஷன் போட வந்திருப்பான் இல்லையா? அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால ஹீரோயின் கிட்டத்தட்ட தூங்குற நிலைமைக்கு வந்துட்டா. ஆனா எப்ப அந்த தூக்கத்துல இருந்து எந்திரிப்பான்னு அவளுக்கே தெரியாது. டாக்டர் அந்த மாரி தான் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப அவ கோமால இருந்துட்டு இருக்க. ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு, "நீ சீக்கிரமே கண்ணு முழிச்சு வரணும்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். நீ கண்ண முழிச்சு என்ன பாக்குற வரைக்கும் கண்டிப்பா நான் உன்ன விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அதே மாரி உன்ன தவிர வேற யாரையும் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்க போறேன்" அப்படின்னு ஹீரோ ரொம்ப பாசமா சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கான். இவன் இப்படி பாத்துட்டு இருக்க, ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "ப்ளீஸ் கண்ண திறந்து பாரு. உனக்காக நான் எவ்வளவு நாள் தான் காத்துட்டு இருக்கது. இப்படியே இருக்கத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா தப்பும் நான் தான் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு இவன் கெஞ்சி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு தாத்தா தான் வராரு. இப்ப தாத்தா வந்து, "இனிமே போனதுக்கு அப்புறம் என்னடா பண்ண முடியும் உன்னால? அம்மா போச்சு, ஐயா போச்சுன்னு சொன்னாலும் உன் பொண்டாட்டி உனக்கு கிடைப்பாளா? அதனால தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலயும் வேணும்" அப்படின்னு தாத்தா திட்டிட்டு ஹீரோயினோட திங்ஸ் எடுத்து ஹீரோ கிட்ட குடுக்குறாங்க. இப்ப அந்த திங்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட சின்ன வயசு போட்டோ இருக்கு. அந்த போட்டோ பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். என்னடான்னு பார்த்தா சின்ன வயசுல ஹீரோவ கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கும்போது, அந்த மலையில இருந்து காப்பாத்துனது ஹீரோயின் தான். இப்ப அந்த விஷயத்த கண்டுபிடிச்ச உடனே, "அந்த பெண்டன்ட்டே உன்னோடது தானா? ஆனா நான் அதுக்காக உன்ன ரொம்ப பழி வாங்கிட்டேனே" அப்படின்னு இவன் கதறி கதறி அழுதுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கைய புடிச்சுட்டு, "ப்ளீஸ் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்காக குடேன். கண்டிப்பா நான் உன்ன நல்லா பாத்துக்குவேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ கண்ண முழிச்சிடுறா. இத பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். இதுக்கப்புறம் நான் உன்ன விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ப்ராமிஸ் பண்ணி குடுக்க, இவளும் சரின்னு சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உண்மையாவே நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண, 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி வாழ்றதோட தான் இந்த டிராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். இந்த டிராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.